வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8ல் 4ல முதல் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. P of A, P of B, P of A சேர்ப்பு B இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P of A வெட்டு B கண்டுபிடிக்கணும். ஈஸியா கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இதுக்கு ஃபார்முலா என்னன்னா நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் P of A சேர்ப்பு B equal to P of A plus P of B minus P of A வெட்டு B. இதான் ஃபார்முலா. அப்படியே மதிப்புகளை பிரதியிடுங்க. A சேர்ப்பு B ஓட மதிப்பு 1/3, P of A ஓட மதிப்பு 2/3, P of B ஓட மதிப்பு 2/5 மைனஸ் இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்படியே இருக்கட்டும் P of A வெட்டு B. சரியா? இப்ப பாருங்க, இந்த 1/3 அப்படியே இருக்கட்டும். முதல்ல இதுக்கு குறுக்கு பெருக்கல் எடுத்துருவோமா? ரெண்டு பின்னங்களை கூட்டுறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? குறுக்கு பெருக்கல் எடுக்கணும். கூட்டினாலும் கழிச்சாலும் குறுக்கு பெருக்கல். முதல்ல பகுதியை பெருக்குங்க. 3 5 15 குறுக்கு பெருக்குமா? 2 5 பெருக்குனா 2 5 10. இந்த பிளஸ் அப்படியே வந்துடும். 2 3 6 இது அப்படியே வந்துடும். பாருங்க, P of A வெட்டு B. இப்ப பாருங்க, அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யணும்? இது என்ன மைனஸ்ல இருக்கா? இடது கொண்டு வாங்க, பிளஸ்ஸா மாறுமா? அப்ப P of A வெட்டு B மைனஸ்ல இருந்துச்சு, இடது பக்கம் கொண்டு வந்து பிளஸ்ஸா மாறிடுச்சு. இதுல சுருக்கிடுங்க. 10ஐயும் 6ஐயும் கூட்டினா 16/15 அப்படியே வந்துடும். இது வந்து என்னது? பிளஸ் 1/3. இங்க கொண்டு வாங்க, என்ன மாறும்? மைனஸ் 1/3 மாறிடும். இப்ப பாருங்க, இது சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க, ரெண்டு பின்னம் கழித்தல் இருக்கா? அப்ப குறுக்கு பெருக்கல் எடுங்க. 15 3 45 குறுக்கு பெருக்குங்க. என்ன வரும் பாருங்க? 16 3 48 குறுக்க பெருங்க. 16 3 48 மைனஸ் 1 15 15 ஈக்குவல் டு, இப்ப பாருங்க 48ல இருந்து 15 கழிக்க போறோம். என்ன வரும் பாருங்க? 8ல 5 கழிச்சோம்னா 3, 4ல 1 கழிச்சா 33 வரும். அதாவது 48ல 15 கழிச்சோம்னா 33, இந்த பை 45 அப்படியே வந்துடும். இப்ப கேன்சல் பண்ணுவோமா? எந்த 3ஆம் ஏற்பாடு? 1 3 3 1 3 3. இந்த இடத்துல பாருங்க 4 இருக்கா? 4ல ஒரே ஒரு 3, மிச்சம் எத்தனை? 1. எங்க வரும்? 5க்கு முன்னால் 1 போட்டா 15. 15 எத்தனை? 3 5 3 15. அப்ப நமக்கு ஆன்சர் 11/15. இதான் என்னது? நமக்கு தேவையான P of A வெட்டு B யோட மதிப்பு. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8ல் 4ல இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A மற்றும் B ஆகியவை இரு நிகழ்ச்சிகள். மேலும் P of A equal to 0.42, P of B equal to 0.48 மற்றும் P of A வெட்டு B equal to 0.16 எனில் கீழே வந்து 3 இது இருக்கு. நம்ம ஒன்னோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். என்னென்ன கொடுத்திருக்காங்க? A B ரெண்டு நிகழ்ச்சி, P of A இருக்கு, P of B இருக்கு, P of A வெட்டு B இருக்கு. இங்க ஒரு 3 இதை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் இது கண்டுபிடிக்கலாம் பாருங்க. முதல் இது என்ன கொடுத்திருக்காங்க? P of A இல்லை. A இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப A இல்லைன்னா என்ன அர்த்தம்னா P of A பார். இதான் ஃபார்முலா. நமக்கு உறுதியான நிகழ்ச்சி P of A, அதுக்கு அடுத்தது இயலாத நிகழ்ச்சி P of A பார். இது ரெண்டையும் கூட்டினோம்னா 1ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். இப்ப பாருங்க, நமக்கு இந்த P of A பார் தான் வேணும். அப்ப P of A பார் ஈக்குவல் டு 1. இது பிளஸ்ல இருக்கு, வலது கூட மைனஸா மாறும். P of A. அப்போ P of A பாருக்கு பதிலா என்ன மாத்தலாம்? 1 மைனஸ் P of A ன்னு மாத்தலாம். ஈக்குவல் டு P of A பார். P of A பாருக்கு என்ன மாத்த போறோம்? 1 மைனஸ் P of A ஈக்குவல் டு 1 மைனஸ் P of A வந்து கணக்குல இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? 0.42. இப்போ 1ல இருந்து 0.42 நம்ம மைனஸ் பண்ண போறோம். 1னா என்ன அர்த்தம்னா 1.00ன்னு அர்த்தம். சரி, எத்தனை ஜீரோ நம்ம சேர்க்கலாம்? 2 இது போதும். எதை மைனஸ் பண்ண போறோம்? 0.42 மைனஸ் பண்ண போறோம். இப்ப பாருங்க, இங்க இருந்து கடவாங்கி கொண்டு வந்தோம்னா 10, 10ல 2 கழிச்சோம்னா 8, இங்க 9 இருக்கும். 9ல 4 கழிச்சோம்னா 5, தசம புள்ளி வந்துடும். இங்க இருந்து அங்க கொண்டு போயிடும். அப்ப இங்க 0 தான் இருக்கும். 0 0 கழிச்சா 0. அப்ப 0.58. இதான் என்னது? P of A இல்லை. இதனுடைய நிகழ்தகவு. ரெண்டாவது பாப்போமா? பாருங்க, ரெண்டாவது
என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பி ஆஃப் பி இல்லை, இதனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிங்க. இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், பி ஆஃப் பி பார்னு அர்த்தம். ஈக்குவல் டு, இப்ப பாருங்க, ஒரு உறுதியான நிகழ்ச்சி அது வந்து பி ஆஃப் பி, அதுக்கு அடுத்து இயலாத நிகழ்ச்சி பி ஆஃப் பி பார், இது ரெண்டையும் கூட்டுறோம், நமக்கு என்னதான் வரும், ஒண்ணுதான் வரும். சரியா? இப்ப பாருங்க, நமக்கு என்ன வேணும், பி ஆஃப் பி பார் வேணும். அப்போ ஒன்னு அப்படியே இருக்கு, இது பிளஸ் வலது மூவ் பண்ணுங்க, மைனஸ் வரும், மைனஸ் பி ஆஃப் பின்னு மாறிடும். இப்ப பாருங்க, இந்த பி ஆஃப் பி பாருக்கு பதிலாக என்ன மாத்தலாம், ஒன்னு மைனஸ் பி ஆஃப் பின்னு நம்ம மாத்திக்கலாம். ஈக்குவல் டு ஒன்னு மைனஸ் பி ஆஃப் பியோட மதிப்பு பாருங்க, கணக்குல இருக்கு பாருங்க, 0.48, 0.48 ஈக்குவல் டு ஒன்னுல இருந்து மைனஸ் பண்ண போறோம். ஒண்ணுன்னா என்ன அர்த்தம், 1.00 அர்த்தம். எதை மைனஸ் பண்ண போறோம், 0.48 மைனஸ் பண்ணுங்க. 10,000 கடை வாங்கினோம்னா 10ல 8 கழிச்சோம்னா 2, இங்க என்ன இருக்கும், 9 இருக்கும், 9ல 4 கழிச்சோம்னா 5, தசம் புள்ளி வச்சிரும், இங்க 0 தான் இருக்கும், 0 கழிச்சா 0. அப்ப ஆன்சர் என்ன, 0.52. இதான் என்னது, பி ஆஃப் இல்லை, இதனுடைய நிகழ்தகவு. அடுத்தது மூணாவது என்ன பார்க்க போறோம் பாருங்க, மூணாவது பி ஆஃப் ஏ அல்லது பி, அல்லது பி, இதனுடைய நிகழ்தகவை கண்டுபிடிக்க போறோம். இந்த இடத்துல பாருங்க, அல்லது அப்படின்னா சேர்ப்புன்னு அர்த்தம். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி, இதான் அல்லது, அல்லதுன்னா சேர்ப்பு. சரியா? இப்ப நமக்கு இந்த பி ஆஃப் ஏ சேர்ப்பு பிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம், பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி, இதான் ஃபார்முலா. எதுக்கு, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பிக்கு ஃபார்முலா. மதிப்புகளை பிரதிவிடுமா, பி ஆஃப் ஏவோட மதிப்பு 0.42, பி ஆஃப் பியோட மதிப்பு 0.48, பி ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு 0.16. அப்படி எடுத்து பிரதிடுங்க. பி ஆஃப் ஏ மதிப்பு என்ன, 0.42 பிளஸ் பி ஆஃப் பியோட மதிப்பு என்ன, 0.48 மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு 0.16. இதெல்லாம் கணக்குல இருக்கு, அப்படியே எடுத்து பிரதிட்டோம். இப்ப பாருங்க, முதல்ல இந்த ரெண்டையும் கூட்டுவோமா, எதை கூட்ட போறோம், 0.42யும் 0.48 கூட்ட போறோம். கூட்டுங்க, 8 2 கூட்டினா 10, 10க்கு 0 மிச்சம் 1, 4 4 கூட்டினா 8, 1 கூட்டினா 9, புள்ளி வந்துடும் 0. அப்ப 0.90. எதை மைனஸ் பண்ணணும், இந்த 0.16 மைனஸ் பண்ண, அது அப்படியே போட்டாச்சு. இப்ப மைனஸ் பண்ணிடுவோம் பாருங்க, 0.90 இருந்து எதை மைனஸ் பண்ண போறோம், 0.16 நம்ம மைனஸ் பண்ண போறோம். 0 இருந்து கழிக்க முடியாது, அப்ப இங்க கொண்டு வந்து 10 மாறும், 10ல 6 கழிச்சோம்னா 4, இந்த இடத்துல என்ன இருக்கும், 8 இருக்கும், 8ல 1 கழிச்சோம்னா 7, தசம் புள்ளி வந்துடும், 0 அப்படியே வந்துடும். அப்போ 0.74. இதான் என்னது, நமக்கு தேவையான பி ஆஃப் ஏ அல்லது பியோட மதிப்பு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும், இதுல பயிற்சி 8ல் 4ல 3வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஏபி ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். பாருங்க, இதான் முக்கியமான வார்த்தை. மேலும் பி ஆஃப் ஏ இல்லை, இதோட மதிப்பு இருக்கு, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி, இதோட மதிப்பு இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் பிய கண்டுபிடிக்கணும். பாருங்க, ரெண்டு நிகழ்ச்சி சமவாய்ப்பு சோதனையில இரண்டு எப்படி இருக்குன்னா ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகளா இருக்கு. ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னா அந்த பி ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு 0. சரியா? இப்ப வாங்க நம்ம கணக்கு போலாம். பி ஆஃப் ஏ இல்லை இருக்கு, அதோட மதிப்பு 0.45 எடுத்து எழுதிட்டோம். இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பி ஆஃப் ஏ பார்னு அர்த்தம். இதோட மதிப்பு என்ன, 0.45. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா, உறுதியான நிகழ்ச்சி பி ஆஃப் ஏ, இயலாத நிகழ்ச்சி பி ஆஃப் ஏ பார், இது ரெண்டையும் கூட்டினா 1 வரும். இப்ப பாருங்க, நமக்கு பி ஆஃப் ஏ பார் தான் வேணும். அப்ப இது எப்படி எழுதும், 1, இது பிளஸ்ஸா வலது கொண்டு போங்க, மைனஸா மாறும். பி ஆஃப் ஏ பார் 1 மைனஸ், இங்க வந்துச்சுன்னா மைனஸா மாறிடுச்சு. இப்ப பாருங்க, இந்த பி ஆஃப் ஏ பாருக்கு பதிலா நம்ம என்ன மாத்திக்கலாம், 1 மைனஸ் பி ஆஃப் ஏன்னு மாத்தலாமா. 1 மைனஸ் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.45 அப்படியே தான் வரும். இப்ப பாருங்க, நமக்கு இந்த பி ஆஃப் ஏ தான் வேணும். இந்த பி ஆஃப் ஏ தெரிஞ்சாதான் நம்ம பி ஆஃப் பியை கண்டுபிடிக்க முடியும். இப்ப பாருங்க, 1
இது பிளஸ்ல இருக்கா, இடது கொண்டாங்க மைனஸா மாறும் 0.45 ஈக்குவல் டு இது மைனஸ்ல இருக்கு, இங்க வந்தா பிளஸ்ஸா மாறும் பி ஆஃப் ஏ. ஒன்னுல இருந்து 0.45 மைனஸ் பண்ணோம்னா 0.55 வரும் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ. எப்படின்னு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஒன்னுல இருந்து மைனஸ் பண்ண போறோம். ஒன்னுனா 1.00 அர்த்தம். எதை மைனஸ் பண்ண போறோம், 0.45 மைனஸ் பண்ண போறோம். இப்ப பாருங்க, இங்க கடன் வாங்கணும் 10, 10ல 5 கழிச்சோம்னா 5. இங்க என்ன இருக்கும், 9 இருக்கும். 9 4 கழிச்சோம்னா 5. தசம புள்ளி அப்படியே வந்துடும். இந்த 1 அங்க கொண்டு போயிட்டோம், அந்த இடத்துல 0 இருக்கும். அப்ப 0 0 கழிச்சா 0 தான். அப்ப 0.55 மாத்தி எழுதிக்கலாமா, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.55. இப்ப பாருங்க, நிகழ்தகவுக்கான கூட்டல் தேற்றம். therefore பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என்ன, பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. மதிப்புகளை பிரதிடுங்க. பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி கணக்குல இருக்கு பாருங்க, 0.65 0.65. பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம் 0.55. இந்த பி ஆஃப் பி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பியோட மதிப்பு என்ன, 0. ஏன்னா ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். நீங்க ஃபார்முலா எழுதும் போது இதை எழுதாம விட்டுட்டாலும் கரெக்ட் தான், இதை எழுதலனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப இந்த மைனஸ் 0ல எதுவும் ஆக போறது கிடையாது. இப்ப பாருங்க 0.65 இது பிளஸ் தானே, இடது கொண்டாங்க மைனஸ் பாருங்க 0.55 ஈக்குவல் டு பி ஆஃப் பி மட்டும் இருக்கும். இப்ப ரெண்டே மைனஸ் பண்ணுவோமா, பாருங்க 0.65 இருந்து 0.55 மைனஸ் பண்றோம். அப்ப 5ல 5 கழிச்சோம்னா 0, 6ல 5 கழிச்சா 1 புள்ளி வந்துடும், 0 0 கழிச்சா 0. அப்ப 0.10 ஈக்குவல் டு பி ஆஃப் பி. சைட மாத்தி எழுதுங்க, பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.10 அப்படி இல்லைன்னா பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.1. ரெண்டு ஒன்று தான். கடைசியில் புள்ளிக்கு அடுத்தான வலது பக்கத்தில் 0ல முடிஞ்சுன்னா அது 0க்கு மதிப்பு இல்லை. இந்த இடத்துல நீங்கள் 0 போட்டாலும் ஒன்று தான், போடனாலும் ஒன்று தான். இதான் என்னது, நமக்கு தேவையான பி ஆஃப் பியோட மதிப்பு. சரியா, அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8ல் 4ல 4வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஏ மற்றும் பி யில் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு 0.6. மொத்தம் 2 நிகழ்ச்சியில ஏபி. இந்த ஏபியில குறைந்தது ஏதாவது ஒன்று, அப்ப ஏவும் நிகழலாம் பியும் நிகழலாம் அல்லது ரெண்டுமே நிகழலாம். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே இது என்னது, சேர்ப்பு. இங்கு இதை மட்டும் நம்ம கவனமா எடுத்து எழுதணும். இங்கு ஏ சேர்ப்பு பி இங்க நிகழ்தகவுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்ப பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி இதோட மதிப்பு 0.6. அதுக்கடுத்து ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு 0.2 மற்றும் ஒரே நேரத்தில். அப்பனா வெட்டு பி ஆஃப் ஏ வெட்டு பி இதோட மதிப்பு 0.2. நம்ம இதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் பாருங்க, பி ஆஃப் ஏ பார் பிளஸ் பி ஆஃப் பி பாரோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நிகழ்தகவுக்கான கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்த போறோம். பாருங்க, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. இந்த ஃபார்முலா தான் ஏதாவது போகுது. இப்போ நமக்கு தெரிஞ்ச மதிப்புகளை பிரதிட்டோம். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பியோட மதிப்பு 0.6. இந்த பி ஆஃப் ஏக்கு பதிலா ஃபார்முலா என்ன மாத்துறது, 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பார். சரியா, இப்ப எப்படி அப்படின்னா பாருங்க, உறுதியான நிகழ்ச்சி பி ஆஃப் ஏ, அதுக்கடுத்து இயலாத நிகழ்ச்சி பி ஆஃப் ஏ பார். இதை ரெண்டையும் கூட்டினா 1 வரும். இது ஃபார்முலா. இப்ப நமக்கு இந்த பி ஆஃப் ஏ தான் வேணும் இல்லையா, அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. இது பிளஸ்ல இருக்கா, வலது கொண்டு மைனஸா மாறும், பி ஆஃப் ஏ பார். அப்ப என்ன செஞ்சிருக்கோம், பி ஆஃப் ஏக்கு பதிலாக என்ன மாத்தலாம், 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பார். பி ஆஃப் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் ஏ பார். அதே மாதிரி தான் பாருங்க, பி ஆஃப் பிக்கு பதிலாக என்ன மாத்திக்கலாம், 1 மைனஸ் பி ஆஃப் பி பார்னு மாத்தலாம். இதே மாதிரி அங்க ஏ போட்டு எழுதியிருக்கோமா, இதே பி மாதிரி எழுதணும்னா இந்த இது வந்துடும். எழுதி காமிக்கட்டுமா பாருங்க, பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் பி பார் ரெண்டையும் கூட்டம் என்ன வரும், 1 வரும். நமக்கு என்ன வேணும், பி ஆஃப் பி தான் வேணும். அப்ப பி ஆஃப் பி ஈக்குவல் டு 1. இது பிளஸ்ல இருக்கா, வலது போனா மைனஸா மாறும், பி பார். பி ஆஃப்
பி பார். அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் பாருங்க, பி ஆஃப் பிக்கு பதிலா என்ன மாத்தலாம், 1 மைனஸ் பி ஆஃப் பி பார். இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். பி ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு 0.2. இப்ப பாருங்க, நமக்கு என்ன வேணும், இந்த பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ பார் பிளஸ் பி ஆஃப் பி பார் இதான் வேணும். இது அப்படியே இடது பக்கம் கொண்டு வாங்க. மைனஸ்ல இருக்கா, பிளஸ் மாறி பாருங்க, பி ஆஃப் ஏ பார். மைனஸ்ல இருக்கா, இடது கொண்டு வாங்க, பிளஸ் மாறி பி ஆஃப் பி பார் ஈக்குவல் டு என்ன இருக்கு பாருங்க, 1 பிளஸ் 1 மைனஸ் 0.2 இதான் இருக்கு. 1 பிளஸ் 1 மைனஸ் 0.2. இங்க பாருங்க, இது என்ன இருக்கு, 0.6 பிளஸ்ல இருக்கு. இங்க வந்தா மைனஸ் மாறுமா, மைனஸ் 0.6. இப்ப பாருங்க ஈக்குவல் டு 1 கூட்டோம்னா 2 மைனஸ் 2 ஒரே குறினா கூட்டணும். அப்போ 0.2ஐயும் 0.6ஐயும் கூட்டுங்க, 8.0 அப்படியே வந்துடும். 2ஐயும் கூட்டி அதே குறியை போடணும். அப்ப 0.8 ஈக்குவல் டு 2ல இருந்து எதை மைனஸ் பண்ணணும், 0.8 மைனஸ் பண்ணணும். 2னா என்ன அர்த்தம், 2.0 அர்த்தம். எதை மைனஸ் பண்ண போறோம், 0.8 மைனஸ் பண்ணுவோமா. பாருங்க, இங்க இருந்து கடை வாங்கணும், 10 மாறும். 10ல 8 கழிச்சோம்னா 2 புள்ளி வச்சிடலாம். இந்த 1 தான் இருக்கும் இல்லையா, 1ல 0 கழிச்சா 1. அப்போ 1.2. 2ல 0.8 கழிச்சா என்னது, 1.2. இதான் என்னது, நமக்கு தேவையான பி ஆஃப் ஏ பார் பி ஆஃப் பி பாரோட மதிப்பு. சரியா, அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8ல் 4ல 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, நிகழ்ச்சி ஏக்கான நிகழ்தகவு 0.5 மற்றும் பிக்கான நிகழ்தகவு 0.3. ஏ மற்றும் பி ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில் ஏவும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க, ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு கொடுத்திருக்காங்க. என்ன, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.5. பீன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு கொடுத்திருக்காங்க 0.3. இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னா பி ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு 0. பி ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு 0. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏவும் பியும் நிகழாமல் இருப்பதற்கு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல நிகழ்வதற்கு கண்டுபிடிப்போம். என்ன கண்டுபிடிக்கணும், நிகழ்தகவிற்கான கூட்டல் தேற்றம். என்ன, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. அப்படியே மதிப்புகளை பிரதிடுங்க. ஈக்குவல் டு பி ஆஃப் ஏவோட மதிப்பு 0.5. இந்த இடத்துல பாருங்க, இது எப்படி எழுதணும், பி ஆஃப் பி. சரியா, பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.3. அதாவது பீன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.3 எடுத்து எழுதிக்கலாமா. பாருங்க 0.3 மைனஸ் இதோட மதிப்பு என்ன, 0. இப்ப பாருங்க ஈக்குவல் டு ரெண்டே கூட்டுவோமா, 0.5ஐயும் 0.3ஐயும் கூட்டுங்க, 0.8. 5 3 கொண்டா 8 புள்ளி அப்படியே வந்து 0. அப்ப 0.8. இது வந்து என்னது, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி. ரெண்டுமே நிகழ்வதற்கான நிகழ்தகவு 0.8. நமக்கு என்ன வேணும், ரெண்டுமே நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்ப பாருங்க, இதுக்கு ஃபார்முலா என்ன, ஒரு சின்ன ஃபார்முலா பாருங்க, பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ பார் அப்படின்னா இதோட மதிப்பு என்ன, 1. அப்ப பி ஆஃப் ஏன்னா நமக்கு என்ன வரும் பாருங்க, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பார் இல்லையா. அதாவது உறுதியான நிகழ்ச்சி, இயலாத நிகழ்ச்சி ரெண்டையும் கூட்டினா 1. நமக்கு ஏ தான் வேணும். இது அந்த பக்கம் போயிடுச்சு என்ன மாறிடும், இந்த பிளஸ் மைனஸா மாறி. இதே தான் பாருங்க, இங்க ஏ சேர்ப்பு பி இருக்கு, நமக்கு ஏ சேர்ப்பு பி வேண்டாம், ஏ சேர்ப்பு பி தான் ஹோல் பார் வேணும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் பாருங்க, 1 மைனஸ் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி த ஹோல் பார். இங்க என்ன இருக்கு, வெறும் ஏ மட்டும் இருக்கு. இங்க என்ன இருக்கு, ஏ சேர்ப்பு பி இருக்கு. என்ன எழுதி காமிக்கிறேன் பாருங்க, என்னென்ன, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பியவும் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி த ஹோல் பாரையும் கூட்டினா என்ன வரும், 1 வரும். இப்போ நமக்கு பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி தான் தெரியும், ஈக்குவல் டு 1. இது எப்படி இருக்கு பாருங்க, பிளஸ்ல இருக்கு, அங்க வந்தா மைனஸா மாறும். பி ஆஃப்
ஏ சேர்ப்பு பி த ஹோல் பார். அப்ப பி ஆஃப் ஏ சேர்ப்பு பிக்கு பதிலா என்ன மாத்திக்கலாம்? 1 மைனஸ் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி த ஹோல் பார் மாத்தியாச்சு. ஈக்குவல் டு 0.8. நமக்கு இதான் வேணும் இல்லையா? அப்போ 1 இது பிளஸ் 0.8 இடது கொண்டு வாங்க மைனஸ் 0.8 மாறும். இது மைனஸ்ல இருக்கு, வலது வந்தா பிளஸ் மாறும். ஏ சேர்ப்பு பி த ஹோல் பார். சரியா? இப்ப எதுல இருந்து எதை மைனஸ் பண்ண போறோம்? 1ல இருந்து. 1ன்னா 1.0, எதை மைனஸ் பண்ண போறோம்? 0.8 கழிச்சிடலாமா? இங்க இருந்து கடை வாங்கினா 10 மாறும். 10ல 8 கழிச்சோம்னா 2 புள்ளி வச்சிருவோம். இங்க 0 தான் இருக்கும் இல்லையா? 0 கழிச்சா 0. அப்போ 0.2 ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி த ஹோல் பார். அப்படி சைடு மாத்திங்க, இடது பக்கம் வலது பக்கம். therefore பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி த ஹோல் பார் ஈக்குவல் டு 0.2. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அதாவது ஏவும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8ல் 4ல 6வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. என்ன செய்யறோம்? நம்ம 2 பகடை உருட்டுறோம். முதல் பகடையில எல்லாம் இரட்டைப்படை எண் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 பகடை வந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் கூட்டும் போது 8 கிடைக்கணும். இதற்கு என்ன நிகழ்தகவு? இந்த இடத்துல பாருங்க, அல்லதுன்னு இருக்கா? அல்லதுன்னு இருந்துச்சுன்னா நிகழ்தகவிற்கான கூட்டல் தேற்றத்தை நம்ம பயன்படுத்தணும். சரியா? இப்ப பாருங்க, முதல்ல நம்ம கூறுவெளி. முதல் பகடை உருட்டும் போது 1ல இருந்து 6 வரைக்கும் வரலாம். 2வது பகடை உருட்டும் போது 1ல இருந்து 6 வரைக்கும் வரலாம். இது ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்தோம்னா நமக்கு மொத்த வாய்ப்புகள் தெரிஞ்சிடும். பாருங்க, 1 எடுத்துக்கிட்டு 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6 எழுதியாச்சா? அதுக்கு 2ல ஆரம்பிக்கணும். 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6 எழுதியாச்சா? 3ல ஆரம்பிங்க. 3,1 3,2 3,3 3,4 3,5 3,6. அதுக்கு 4ல ஆரம்பிக்கணும். 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6. அதுக்கு அடுத்தது 5ல ஆரம்பிச்சோம்னா 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6 எழுதியாச்சு. சரியா? அதுக்கு அடுத்தது 6ல ஆரம்பிச்சோம்னா 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6. இப்போ இதான் குறுவெளி. இதுல மொத்தம் எத்தனை இருக்குன்னா 36 இருக்கும். சரியா? ஒவ்வொன்றும் எண்ணி பாருங்க, 36 வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? முதல் பகடையில என்ன வரணும்? இரட்டைப்படை எண் வரணும். அதை ஏன் எடுத்துக்கலாமா? பாருங்க, ஏ என்பது முதல் பகடையின் முகமதிப்பு இரட்டைப்படை எண்ணாக இருக்கும் நிகழ்ச்சி என்க. பாருங்க, முதல் இதுல இரட்டைப்படை பாருங்க, எல்லாமே 2ல ஆரம்பிக்குதா? இது எல்லாம் வரும். அதுக்கடுத்து பாருங்க, 4ல ஆரம்பிக்குதா? இது இரட்டைப்படை எண் எல்லாமே வரும். இது பாருங்க, 6ல ஆரம்பிக்குதா? இது எல்லாமே வரும். இரட்டைப்படை எண் முதல்ல இரட்டைப்படை. முதல்ல என்ன இருக்கணும்? இரட்டைப்படை 2 இருக்கு, இதுல 4 இருக்கு, இதுல 6 இருக்கு. இது எல்லாம் வரும். அப்படியே எடுத்து எழுதுவோமா? பாருங்க, முதல்ல என்னது? 2,1. அதுக்கு அடுத்தது 2,2 2,3 2,4 2,5 2,6. இப்ப பாருங்க, முதல் பகடையில எல்லாமே என்ன இருக்கு? இரட்டைப்படை எண் 2 இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன வரும்? 4 வரும் இல்லையா? அப்ப 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6. அதுக்கு அடுத்து என்ன வரும்? 6 வரும் இல்லையா? 6 இரட்டைப்படை எண் தானே. அப்ப 6,1 6,2 6,3 6,4 6,5 அதுக்கு அடுத்து 6,6. இது எல்லாத்துலயும் முதல்ல என்ன இருக்கும்? இரட்டைப்படை எண் இருக்கும். எல்லாமே 2ல இருக்கு, எல்லாமே 4ல இருக்கு, 2ல 6 இருக்கு. சரியா? இதுல மொத்தம் எத்தனை இருக்குன்னா எண்ணி பாருங்க, 18 இருக்கும். எத்தனை இருக்கும்? 18. அப்போ நம்ம வாய்ப்புகள் கண்டுபிடிச்சோம். இப்ப நிகழ்தகவு வேணும். பி ஆஃப் என்ன? நிகழ்தகவு. எந்த நிகழ்ச்சியோட நிகழ்தகவு? ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு. அப்ப சாதகமான வாய்ப்புகள் n ஆஃப் ஏ பை மொத்த வாய்ப்புகள் n ஆஃப் எஸ். n ஆஃப் ஏவோட மதிப்பு 18, n ஆஃப் எஸ் ஓட மதிப்பு 36. இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்ப கேன்சல் பண்ணா லாஸ்டா கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப வாங்க, அடுத்தது என்ன இருக்கணும்? முகமதிப்பின் கூடுதல் 8 வரணும். அது என்ன எடுத்துக்கலாம்? பின்னு எடுத்துக்கலாமா? பி என்பது முகமதிப்புகளின் கூடுதல் 8 கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்ன? இப்ப பாருங்க, இதுல
எதெல்லாம் கூட்டினா 8 வரும்? இதை கூட்டினா 2, இதை கூட்டினா 3, இதை கூட்டினா 4, இதை கூட்டினா 5, இதை கூட்டினா 6, இதை கூட்டினா 7 தான் வருது இல்லையா? நமக்கு 8 வரணும். அப்ப பாருங்க, 2 6 கூட்டினா 8, 3 5 கூட்டினா 8, 4 4 கூட்டினா 8, 5 3 கூட்டினா 8, 6 2 கூட்டினா 8. இது மட்டும்தான் வரும். இதை கூட்டினா மட்டும்தான் 8 வரும். மிச்சது எதுவுமே வராது. ஒன்று 8 விட கம்மியா இருக்கும், இல்லை 8 விட அதிகமா இருக்கும். நமக்கு என்ன வேணும்? கரெக்டா 8 வரணும். எடுத்து எழுதிக்கலாமா? 2, 6, 3, 5, 2, 6, 3, 5, அதுக்கு அடுத்தது 4, 4, 4, 4, 5, 3, 6, 2, 5, 3, அதுக்கு அடுத்தது 6, 2. மொத்தம் எத்தனை இருக்கு என்னங்க? n of b equal to 1 2 3 4 5 வாய்ப்புகள் இருக்கு. சாதகமான வாய்ப்புகள் 5. இப்போ நம்ம நிகழ்தகவு கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, p of b equal to bன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு. அப்ப சாதகமான வாய்ப்பு n of b by மொத்த வாய்ப்பு n of s. சாதகமான வாய்ப்பு எத்தனை? 5. n of b யோட மதிப்பு 5 by மொத்த வாய்ப்பு n of s. n of s எவ்வளவு? 36. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே சொன்ன இல்லையா, இந்த கொஸ்டின்ல அல்லதுன்னு இருக்கு. அப்ப நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்தணும். அப்ப நமக்கு என்ன வேணா வெட்டு வேணும். அதாவது ஏன்ற கணத்திற்கும் பீன்ற கணத்திற்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஏ வெட்டு பி வேணும். சரியா? இப்ப பாருங்க, ஏ வெட்டு பி எந்த இது? ஏ இங்க இருக்கு, ஏ இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. பாருங்க, ரெண்டுக்கும் பொதுவா என்னென்ன இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, 2, 6 இருக்கா? பாருங்க, ரெண்டுலயுமே இருக்கு. 3, 5 இருக்காது. 4, 4 இருக்கா? அதுக்கு அடுத்தது 6, 2 இருக்கு. இதான் என்னது? பொதுவா இருக்கக்கூடிய, அதான் இந்த வெட்டுனா என்னது? 2 கணத்துல இருக்கக்கூடிய, ஏன்ற கணத்துல பீன்ற கணத்துல இருக்கக்கூடிய என்னென்ன இருக்கு? 2, 6, 4, 4, 6, 2 எடுத்து எழுதிக்கலாமா? அப்ப ஏ வெட்டு பி இதுல என்னென்ன இருக்கு? 2, 6 இருக்கு. அதுக்கு அடுத்தது 4, 4 இருக்கு. அதுக்கு அடுத்தது 6, 2 இருக்கு. இந்த 3 மட்டும்தான் இருக்கு. இப்ப பாருங்க, இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை n of a வெட்டு b. n of போட்டா உறுப்புகளின் எண்ணிக்கை 1 2 3 இருக்கு. இப்ப என்னுடைய நிகழ்தகவு கண்டுபிடிக்கும். நிகழ்தகவுனா என்னது? p of a வெட்டு b ஈக்குவல் டு சாதகமான வாய்ப்பு n of a வெட்டு b பை மொத்த வாய்ப்பு n of s ஈக்குவல் டு, பாருங்க, சாதகமான வாய்ப்பு n of a வெட்டு b இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 3. n of s மொத்த வாய்ப்பு எத்தனை? 36. இதை கேன்சல் பண்ண வேண்டாம், லாஸ்டா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன வேணும் அப்படின்னா, நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம். therefore p of a சேர்ப்பு b இரு நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம். என்ன ஃபார்முலா? p of a plus p of b minus p of a வெட்டு b. இதான் ஃபார்முலா. அப்படியே பிரதிடுங்க. p of a ஓட மதிப்பு இங்க இருக்கு பாருங்க, 18/36. p of b ஓட மதிப்பு 5/36. எழுதிடுமா? p of a ஓட மதிப்பு 18/36. p of b ஓட மதிப்பு 5/36. இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். p of a வெட்டு b யோட மதிப்பு 3/36. இதை சுருக்கிடுவோமா? ஈக்குவல் டு, இப்ப பாருங்க, பகுதி சமமா இருக்கு. 36 ஒரு தடவை எழுதுனா போதும். அதுக்காக தான் நான் உங்களை முதல்ல கேன்சல் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். சரியா? நீங்க அங்கேயே கேன்சல் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? குறுக்கு பெருக்கல் இருக்கிற மாதிரி ஆயிருக்கும். இது வந்து கடைசியில் நம்ம கேன்சல் பண்ணா போதும். பகுதி சமமா இருக்கு ஒரு தடவை எழுதிட்டோம். தொகுதியை அப்படியே கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். 18 + 5 - 3 ஈக்குவல் டு 18 5 கூட்டினா 23. 23ல 3 கழிச்சுனா 20/36. இதை கேன்சல் பண்ணுமா? 4வது விட பாருங்க, 5 நாங்க 20, 9 நாங்க 36. அப்ப ஆன்சர் என்ன? 5/9. 5/9. இதான் என்னது? நமக்கு தேவையான நிகழ்தகவு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8ல் 4ல 7வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு பெட்டியில் 3 5 7 9 எக்ஸெட்ரா 35 37 என்ற எண்கள் குறிக்கப்பட்ட சீட்டுகள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படும் ஒரு சீட்டானது 7ன் மடங்காக அல்லது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க.
ஒரு பெட்டியில சீட் எழுதி போட்டிருக்காங்க. அதுல பாருங்க என்ன நம்பர் இருக்கு, 3, 5, 7, 9 ஆரம்பிச்சு 37 வரைக்கும் இருக்கு. சரியா? இதுல இருந்து நம்ம ஒரு சீட்டை சமவாய்ப்பு முறையில் எடுக்க போறோம். அந்த சீட் என்னவா இருக்கணுமா, 7 மடங்காக இருக்கணும் அல்லது பகா எண்ணாக இருக்கணும். இதுக்கு என்ன நிகழ்தகவு பாருங்க, அல்லதுன்னு வந்துட்டாலே நிகழ்தகவிற்கான கூட்டல் தேற்றத்தை நம்ம பயன்படுத்தணும். சரியா? நிகழ்தகவு கூட்டல் தேற்றம் என்னது, P of A சேர்ப்பு B equal to P of A plus B of B minus P of A விட்டு B. சரியா? இப்ப வாங்க நம்ம முதல்ல கொடுத்து எடுத்து எழுதுவோமா, பாருங்க 3ல ஆரம்பிச்சு ஒற்றைப்படை எண்கள் எது வரைக்கும், 37 வரைக்கும். 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25, 27, 29, 30, 33, 35, 37 எழுதிட்டோம். இதுல மொத்தம் எத்தனை எண்ணிடலாமா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 நம்பர் இருக்கு இல்லையா? அப்போ 18 மொத்த எண்கள் 18. இப்ப இதுல இருந்து நம்ம ஒரு இதை எடுக்க போறோம். அது என்னவா இருக்கணுமா, 7 மடங்காக. பாருங்க, A என்பது எடுக்கப்படும் சீட்டு 7 மடங்காக இருப்பதற்கான நிகழ்ச்சி என்க. இதுல பாருங்க 7ஓட மடங்கு எது, 7 7ஓட மடங்கு தான். அதுக்கடுத்து 14 இங்க இல்ல. அதுக்கடுத்து 21 7ஓட மடங்கு, 28 இங்க இல்ல. அதுக்கடுத்து 35 7ஓட மடங்கு. இந்த 3 நம்பர் தான். என்னென்ன, 7, 21, 35. சரியா? இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை, 3. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், நிகழ்தகவு கண்டுபிடிக்க போறோம். P of A. P of A equal to சாதகமான வாய்ப்பு N of A by N of S. N of A ஓட மதிப்பு 3, N of S ஓட மதிப்பு 18. சரியா? அதுக்கு அடுத்தது என்ன எடுக்கணுமா, பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, B என்பது எடுக்கப்படும் சீட்டு பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு. இதுல எது பகா எண் பாருங்க, 3 பகா எண், 5 பகா எண், 7 பகா எண், 11 பகா எண், 13 பகா எண், 17 பகா எண், 19 பகா எண், அதுக்கு அடுத்தது 23 பகா எண், 25 கிடையாது, 27 கிடையாது, 29 பகா எண், 31 பகா எண், 33 கிடையாது, 37 பகா எண். இது எல்லாமே பகா எண். பகா எண் என்ன, ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண்கள். பாருங்க, 3 எதை கொண்டு வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாம், 1ஆல வகுக்கலாம். அதாவது ஒன்றாலும் தன்னாலும். சரியா? என்னென்ன இருக்கு பாருங்க, எடுத்து எழுதிடுவோமா. 3 இருக்கு, 3, 5, 7, 11, 13, 17, 19, அதுக்கடுத்து 23, அதுக்கடுத்தது 29, அதுக்கடுத்தது 31, அதுக்கடுத்தது 37. என்னங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இருக்கு. சரியா? அப்போ இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை N of B equal to 11. இப்ப நிகழ்தகவு கண்டுபிடிச்சிருமா. பாருங்க, P of A, A இல்ல B, B என்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு P of B. P of B equal to என்னது, N of B by N of S. N of B ஓட மதிப்பு 11, N of S எவ்வளவு, 18. இங்க இருக்கு பாருங்க, N of S 18. சரி, நீங்க கணக்கு இதோட நிறுத்திடக்கூடாது. நிறுத்திங்கன்னா 2 மார்க் தான் கிடைக்கும். சரி, அல்லதுன்னு இருக்கு. நம்ம இது ரெண்டுக்கும் பொதுவான உறுப்பு ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்கணும். பாருங்க, A வெட்டு B, A வெட்டு B. ஏக்கும் பிக்கும் பொதுவானது ஏதாவது இருக்கு, அங்க இருக்கு பாருங்க. ஏன்ற கணக்கு இருக்கு, பீன்ற கணக்கு இருக்கு பாருங்க. இங்கேயும் 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு. 21 இங்க இருக்கு, இங்க இல்ல. 35 பாருங்க, இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்போ பொதுவா இருக்கிறது ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்கு. எது, 7 மட்டும்தான் பொதுவா இருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை, N of A வெட்டு B, ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கு. அப்போ 1. இதனுடைய நிகழ்தகவு நமக்கு வேணும். P of A வெட்டு B equal to சாதகமான வாய்ப்பு N of A வெட்டு B by N of S. இங்க எழுதிடுவோமா. N of A வெட்டு B ஓட மதிப்பு 1, N of S ஓட மதிப்பு 18. சரியா? இப்பதான் நம்ம என்ன செய்ய போறோம்னா, நிகழ்தகவிற்கான கூட்டல் தேற்றத்தை நம்ம பயன்படுத்த போறோம். ஃபார்முலா என்ன, P of A சேர்ப்பு B equal to P of A plus P of B minus P of A வெட்டு B. அப்படி பிரதிடுமா. P of A பாருங்க, 3/18, 3/18 plus
பி ஆஃப் பி பாருங்க 11/18. இந்த ஃபார்ம்ல இருக்க மைனஸ் ஏ வெட்டு பி, பி ஆஃப் ஏ வெட்டு பி பாருங்க 1/18. 1/18 ஈக்குவல் டு பகுதி சமமா இருக்கு, ஒரு தடவை எழுதிருங்க. தொகுதி அப்படியே கூட்டலாம் பாருங்க. 3 + 11 - 1 ஈக்குவல் டு 3ஐயும் 11ஐயும் கூட்டினா 14. 14 1 கழிச்சிட்டோம்னா என்ன வரும்? 13/18. இதான் என்னது? நமக்கு தேவையான நிகழ்தகவு. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8ல் 4ல 8வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. எத்தனை நாணயம்? 3 நாணயத்தை ஒரு தடவை சுன்றோம். சரியா? அப்ப நமக்கு அதிகபட்சம் 2 பூ வரணும் அல்லது குறைந்தபட்சம் 2 தலை வரணும். அதுக்கு என்ன நிகழ்தகவு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அல்லது அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன செய்யணும்? நிகழ்தகவிற்கான கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்தணும். அது என்னது? அது பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பியை நம்ம பயன்படுத்தணும். சரியா? இப்ப பாருங்க, முதல்ல கூறுவழி கண்டுபிடிச்சிடலாமா? கூறுவழி எஸ் என்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். முதல் நாணயத்தை நம்ம சுன்றோம். என்ன வரலாம்? ஹெட் டெயில், தலை பூ வரலாம். ரெண்டாவது நாணயத்தை சுண்டும் போது அதே தான், தலை பூ வரலாம். மூணாவது சுண்டும் போதும் தலை பூ வரலாம். இப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கணும். அதாவது பயிற்சி 1.1 பார்த்துருக்கோமே, அதே மாதிரி இந்த ஹெட் எடுத்துட்டு இது பண்ணுங்க. ஹெட்டு 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 ஹெட்டு, அதுக்கு அடுத்தது ஹெட்டு டெயில். சரியா? இப்ப டி எடுத்துக்கிட்டு டி ஹெச், அதாவது டெய்லு ஹெட். இப்போ டீயும் 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 டீயும், அதுக்கு அடுத்தது இந்த ஹச் டி ரெண்டாவது இருக்குல்ல, கடைசியில் இருக்குல்ல, இது அப்படியே வந்துடும். இப்ப மறுபடியும் என்ன செய்ய போறோம்? கார்ட்டீசியன் பெருக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு இந்த இது என்ன வரும் பாருங்க. ஹச் ஹச் ஹச், 3 ஹச் வந்துருமா? ஹச் ஹச் ஹச், அதான் ஹெட்டு ஹெட்டு ஹெட். அதுக்கு அடுத்தது ஹச் ஹச் டெயில், ஹெட்டு ஹெட்டு டெயில். சரியா? இப்ப இதுல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹெட்டு டெய்லு ஹெட்டு, ஹெட்டு டெய்லு ஹெட். அதுக்கு அடுத்து பாருங்க, ஹெட்டு டெய்லு டெய்லு, ஹெட்டு டெய்லு டெய்லு. இப்ப இதுல ஆரம்பிக்க போறோம். டெய்லு ஹெட்டு ஹெட்டு, டெய்லு ஹெட்டு ஹெட். அதுக்கு அடுத்து பாருங்க, டெய்லு ஹெட்டு டெய்லு. இங்க எழுதுறேன், டெய்லு ஹெட்டு டெய்ல். இப்ப என்ன செய்ய போறோம்? இதை முடிச்சிட்டோமா? இப்ப இதுல ஆரம்பிக்க போறோம். பாருங்க என்ன இருக்கு? டெய்லு டெய்லு ஹெட்டு, டெய்லு 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 ஹெட்டு. லாஸ்ட்ல டெய்லு டெய்லு டெய்லு, எல்லாமே டி டி. இப்போ இதுல 8 இருக்கும் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. அப்போ மொத்த வாய்ப்புகள் 8. சரியா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? அதிகபட்சம் 2 பூக்கள் பாருங்க. அது ஏன்னு எடுத்துக்கலாமா? ஏ என்பது அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க. அதிகபட்சம் 2 பூ, அப்ப 2 பூ வரலாம், 1 பூ வரலாம், பூ இல்லாமலும் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதிகபட்சம் 2 பூன்னா 2 பூ வரலாம், 1 பூ வரலாம், பூவே இல்லாமலும் இருக்கலாம். அப்ப எது வரக்கூடாது? 3 பூ இருக்கிறது மட்டும் வரக்கூடாது. பாருங்க, இது மட்டும் வரக்கூடாது. இதுல என்ன இருக்கு? எல்லாமே தலையா இருக்கு, வரும். ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு. சொன்ன புரிஞ்சுது இல்ல? 2 பூ வரலாம், 1 பூ வரலாம், பூவே இல்லாமலும் இருக்கலாம். அங்க எல்லாம் தலை தானே, அப்ப பூ இல்ல வரலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, இதுல என்ன இருக்கு? 1 பூ இருக்கு பாருங்க. ஹெட்டு ஹெட்டு டெய்ல். இதுலயே ஒண்ணுதான் இருக்கு, அப்ப அதை எழுதணும். ஹெட்டு டெய்லு ஹெட்டு. இதுல பாருங்க 2 பூ இருக்கு. ஹெட்டு டெய்லு டெய்லு. இதுல பாருங்க 1 பூ தான் இருக்கு. டெய்லு ஹெட்டு ஹெட்டு. இதுல 2 பூ இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? டெய்லு ஹெட்டு டெய்ல். இதுல பாருங்க 2 பூ இருக்கு. டெய்லு டெய்லு ஹெட். இதுல பாருங்க 3 பூ இருக்கு. நமக்கு அதிகபட்சமே 2 தான் இருக்கணும். அப்ப 2ல இருந்து அப்படியே கீழே வந்துடும். 2 1 0. சரியா? இப்ப பாருங்க, இதுல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கு இல்லையா? அப்ப n ஆஃப் ஏவோட மதிப்பு 7. இப்ப நமக்கு நிகழ்தகவு தானே வேணும். எதோட நிகழ்தகவு? இந்த ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு. என்னங்க நமக்கு என்னது? சாதகமா வாய்ப்பு n ஆஃப் ஏ பை மொத்த வாய்ப்பு n ஆஃப் எஸ். அப்ப 7 பை n ஆஃப் எஸ் ஓட மதிப்பு இங்க இருக்கு பாருங்க, 8. சரியா? அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. எத்தனை தலை இருக்கணுமா? குறைஞ்சது 2 இருக்கணும், 3 கூட இருக்கலாம். குறைஞ்சது 2 இருக்கணும், 3 கூட இருக்கலாம். அப்ப பாருங்க,
பி என்பது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க. குறைஞ்சது 2 தலை பாருங்க. அப்போ 2 தலை இருக்கலாம், 3 தலை கூட இருக்கலாம். அப்ப பாருங்க, இதுல 3 தலை இருக்கு, இதுல 2 தலை இருக்கு, இதுல 2 தலை இருக்கு, இதுல 2 தலை இருக்கு. மிச்சம் எல்லாம் பாருங்க, இங்க எத்தனை இருக்கு? ஒரே ஒரு தலை தான் இருக்கு, ஒரே ஒரு தலை தான் இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு, இங்க எதுவுமே கிடையாது. சரியா? அப்ப என்ன வரும் பாருங்க, எடுத்து எழுதிருமா? ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, அதுக்கு அடுத்தது ஹெட்டு ஹெட்டு டெய்ல், அதுக்கு அடுத்தது ஹெட்டு டெய்லு ஹெட்டு, லாஸ்டா இருக்கிறது என்னது? டெய்லு ஹெட்டு ஹெட்டு. சரியா? எத்தனை இருக்கு பாருங்க, மொத்தம் 4 இருக்கா? அப்ப இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 4. இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியோட நிகழ்தகவு கண்டுபிடிக்க போறோம். என்ன நிகழ்ச்சியோட நிகழ்தகவு? P of B equal to சாதகமான வாய்ப்பு N of B by மொத்த வாய்ப்பு N of S. N of B ஓட மதிப்பு 4, N of S பாருங்க 8 இருக்கு இல்லையா? 8 எழுதிக்கலாமா? 8. சரியா? கேன்சல் பண்ண வேண்டாம், லாஸ்டா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ அல்லதுன்னு இருக்கிறதுனால இந்த ஏக்கும் பிக்கும் பொதுவான உறுப்பை நம்ம எடுத்து எழுத போறோம். எழுதுவோமா? பாருங்க, ஏ வெட்டு பி ஈக்குவல் டு, ஏக்கும் பிக்கு எது பொதுவா இருக்கு? இங்க பாருங்க, இங்கேயும் ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, இங்கேயும் ஹெட்டு ஹெட்டு, எடுத்து எழுதிக்கலாமா? ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு. அடுத்து பாருங்க, ஹெட்டு ஹெட்டு டெய்ல் இருக்கா? பாருங்க, ஹெட்டு ஹெட்டு டெய்ல் ரெண்டுலயுமே இருக்கு. வெட்டு அப்படின்னா ரெண்டுல இருக்கதா எடுத்து எழுதணும். ஹெட்டு ஹெட்டு டெய்ல். அடுத்து பாருங்க, ஹெட்டு டெய்ல் ஹெட்டு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ ஹெட்டு டெய்லு ஹெட்டு. அதுக்கு அடுத்து பாருங்க, என்ன இருக்கு பாருங்க, டெய்லு ஹெட்டு ஹெட்டு இருக்கா? பாருங்க, டெய்லு ஹெட்டு இந்த இருக்கு பாருங்க, டெய்லு ஹெட்டு ஹெட்டு டெய்லு ஹெட்டு ஹெட்டு. அப்ப என்ன வரும்? டெய்லு ஹெட்டு ஹெட்டு. சரியா? இப்போ இதுல இருக்கக்கூடிய உறுப்புகள் எண்ணிக்கை என்னங்க? N of A வெட்டு B ஈக்குவல் டு எத்தனை இருக்கு பாருங்க? 1 2 3 4 இருக்கு. அப்ப 4. இந்த நிகழ்ச்சியோட நிகழ்தகவு கண்டுபிடிச்சிருமா? P of A வெட்டு B ஈக்குவல் டு சாதகமான வாய்ப்பு N of A வெட்டு B by மொத்த வாய்ப்பு N of S ஈக்குவல் டு N of A வெட்டு B எவ்வளவு? 4. அதுக்கு N of S எவ்வளவு? 8. சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? நிகழ்தகவுக்கான கூட்டல் தேற்றத்தை நம்ம பயன்படுத்த போறோம். எழுதுவோமா? என்ன கூட்டல் தேற்றம்? நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன். P of A சேர்ப்பு B ஈக்குவல் டு P of A plus P of B minus P of A வெட்டு B. சரியா? ஈக்குவல் டு P of A எங்க இருக்கு பாருங்க, என்ன இருக்கு? 7/8, 7/8 பிளஸ் P of B இங்க இருக்கு பாருங்க, 4/8 மைனஸ் P of A வெட்டு B இங்க இருக்கு பாருங்க, 4/8. எது கேன்சல்? பிளஸ் 4/8 மைனஸ் 4/8 கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு? 7/8. P of A சேர்ப்பு B ஈக்குவல் டு 7/8. இதான் என்னது? நமக்கு தேவையான நிகழ்தகவு. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும், இதுல பயிற்சி 8ல் 4ல 9வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஒருவருக்கு மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 3/5 மற்றும் குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 5/8 ஆகும். மேலும் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைக்க பெறுவதற்கான நிகழ்தகவு 5/7 எனில் 2 ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? பாருங்க, ஒருத்தருக்கு மின்சார ஒப்பந்தம், அதுக்கு அடுத்தது குழாய் பொருத்துவ ஒப்பந்தம், இது பத்தின நிகழ்தகவு இருக்கு. மின்சார ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கு 3/5, குழாய் பொருத்துவ ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கு நிகழ்தகவு 5/8. பாருங்க, ஏதாவது ஒண்ணு கிடைக்கிறதுக்கு நிகழ்தகவு 5/7. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரெண்டுமே கிடைக்கிறதுக்கு என்ன நிகழ்தகவு? ரெண்டுமே கிடைக்கணும் அப்படின்னா வெட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த 2 நிகழ்ச்சிக்கும் வெட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, A என்பது மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம், B என்பது குழாய் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு P of A எவ்வளவு? பாருங்க, 3/5. சரியா? எடுத்து எழுதிக்கலாமா? 3/5. அதுக்கு அடுத்தது குழாய் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு, அதனால பார் போட்டாச்சு. கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு எவ்வளவு? 5/8.
5/8. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P of B கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன நமக்கு நிபந்தனை? 1 மைனஸ் P of B ஈக்குவல் டு 5/8. இது ஃபார்முலா. P of B பார் என்னது? 1 மைனஸ் P of B. நம்ம எழுதி காமிக்கட்டுமா? பாருங்க. P of B யவும் P of B பாரையும் கூட்டினா என்ன வரும்? 1 வரும். அதாவது இது வந்து என்ன இது? சரி, இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? P of B பார் கண்டுபிடிச்சிக்கலாமா? P of B bar equal to 1. இது பிளஸ் தானே, வலது பக்கம் நகர்த்துங்க, மைனஸா மாறும். P of B. அப்போ P of இந்த இடத்துல பார், சரியா? P of B bar equal to 1. இதை வலது பக்கம் நகர்த்திட்டோம், என்ன ஆயிரும்? மைனஸ் B பாரா மாறும். இதை தான் நம்ம எழுதியிருக்கோம். P of B பாருக்கு பதிலா 1 மைனஸ் B பார் Bன்னு எழுதியாச்சு. இப்ப பாருங்க, அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒப்பந்தம், ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைக்குவதற்கான நிகழ்தகவு. ஏதாவது ஒண்ணுனா என்னது? நமக்கு மின்சார ஒப்பந்தம் கிடைக்கலாம், அப்படி இல்லை குழாய் பொருது கிடைக்கலாம், ரெண்டுமே கிடைக்கலாம். அப்ப இது வந்து என்னது? சேர்ப்பு. A சேர்ப்பு B. A சேர்ப்பு B 5/7. சரியா? அப்ப நமக்கு என்ன பண்ணணும்? ரெண்டுமே கிடைக்கிறது என்ன நிகழ்வு? இந்த வெட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். P ஆஃப். சரியா? P ஆஃப். இங்கேயும் P ஆஃப் போட்டுங்க. இப்ப பாருங்க, இதுல இருந்து நம்ம இந்த P ஆஃப் B நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? 1. இந்த பக்கம் தான் மைனஸ் மாறும், மைனஸ் 5/8 ஈக்குவல் டு P ஆஃப் B. குறுக்கு பெருக்கல் எடுங்க, பகுதியில் 8. குறுக்கு பெருக்குனா 4 8 மைனஸ் 4 5 ஈக்குவல் டு P ஆஃப் B. 8 5 கழிச்சா 3. 3/8 ஈக்குவல் டு P ஆஃப் B. இப்போ என்ன செய்ய போறோம்? நிகழ்தகவுக்கான கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்த போறோம். என்னது? P ஆஃப் A சேர்ப்பு B equal to P of A plus P of B minus P of A வெட்டு B. சரியா? இப்ப அப்படியே எடுத்து எழுதுங்க. P of A சேர்ப்பு B இருக்கு பாருங்க. P of A சேர்ப்பு B 5/7. 5/7 equal to P of A ஓட மதிப்பு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, 3/5 plus P of B இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 3/8 மைனஸ் P of A வெட்டு B. அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்படியே இருக்கட்டும். P of A வெட்டு B. இப்ப பாருங்க, 5/7 ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கல் எடுங்க. 5 8 40. குறுக்கு பெருங்க. 3 24 பிளஸ் 3 15 மைனஸ் P of A வெட்டு B. இது மைனஸ் இருக்கு, அந்த பக்கம் கொண்டு வாங்க, பிளஸ் மாறுமா? பிளஸ் P of A வெட்டு B ஈக்குவல் டு 2 கூட்டுமா? 24 15 கூட்டினா 39/40. இப்ப பாருங்க, 5/7 இது பிளஸ் தானே, இந்த மைனஸ் மாறுமா? மைனஸ் 5/7. இப்ப பாருங்க, இந்த இடத்துல எழுதுறேன். ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கல் எடுங்க. 4 28 280. அதாவது 47 பெருக்குனா 280. இப்போ நம்ம குறுக்கு பெருக்க போறோம். எதை பெருக்க போறோம்? 39ஐயும் 7ஐயும் பெருக்கணும்னா 273 மைனஸ் 5 40 பெருக்குனா 200. 5 40 பெருக்கணும்னா 200. 273ல 200 பெருக்குனா என்ன வரும்? 73/280. இதான் என்னது? நமக்கு தேவையான நிகழ்தகவு. அதாவது எது கிடைக்கணும்? மின்சார ஒப்பந்தம், குழாய் பொருத்துவதற்கான ரெண்டுமே கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னது? 73/280. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும், இதுல பயிற்சி 8ல் 4ல 10வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 8000 மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரத்தில் 1300 பேர் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 3000 பேர் பெண்கள். மேலும் 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் 30% உள்ளனர் எனவும் தெரிய வருகிறது. தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர் பெண்ணாக அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. இந்த இடத்துல அல்லதுன்னு இருக்கு. அப்ப நிகழ்தகவிற்கான கூட்டல் தேற்றத்தை நம்ம பயன்படுத்தணும். சரியா? பாருங்க, ஒரு நகரத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 8000 மக்கள் இருக்காங்க. அதான் N of S. மொத்த மக்கள் தொகை 8000. இதுல 1300 பேருக்கு 50 வயசுக்கு மேல இருக்கு.
அதுல பெண்கள் எத்தனை பேரு? 3000 பேர். மொத்தம் 8000 பேரு, 1300 பேரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்க, 3000 பேர் பெண்கள். இங்க ஒரு முக்கியமானது பாருங்க, 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் 30%. மொத்தம் பெண்கள் எத்தனை பேரு? 3000 பேர் இருக்காங்க. இந்த 3000த்துல 30% யாரு? 50 வயசுக்கு மேல இருக்கவங்க. அப்ப 50 வயசுக்கு மேல இருக்காங்க இல்லையா, அவங்களோட எண்ணிக்கை நமக்கு வேணும். அது முதல்ல கண்டுபிடிச்சிருவோமா? பாருங்க, 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம்? 30%. எதுல? மொத்த பெண்கள் 3000ல் 30%. சரியா? இப்ப பாருங்க, 3000 அப்படியே வந்துடும். இல்லுனாலே பெருக்கல் 30%னா 30/100. இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, 3 பெருக்குனா 9. இந்த 2 0 அப்படியே வந்துடும். அதாவது 300 இருக்கு, இங்க 3 இருக்கு. 300 3 பெருக்குனா 900. சரியா? 900 தான் என்னது? 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்களின் எண்ணிக்கை. இப்ப நம்ம கணக்கு ஆரம்பிக்கலாமா? பாருங்க, என்ன செய்யணும்? நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு. ஆரம்பிமா? பாருங்க, ஏ என்பது தேர்ந்தெடுக்கப்படும் நபர் பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சி என்க. பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 3000 பேர் இருக்காங்க இல்லையா? அப்போ என் ஆஃப் ஏ, மொத்த பெண்களின் எண்ணிக்கை 3000. இப்ப இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். நிகழ்தகவு என்ன? சாதகமான வாய்ப்பு என் ஆஃப் ஏ பை மொத்த வாய்ப்பு என் ஆஃப் எஸ். எவ்வளவு? 3000மா? 3000. என் ஆஃப் ஏவோட மதிப்பு 3000. மொத்தம் எத்தனை பேரு? 8000. சரியா? எதை முடிச்சிட்டோம்? அதாவது பெண்கள் இருக்காங்களே, அதை தேர்ந்தெடுத்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பாருங்க, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள். அதை என்ன எடுத்துக்கலாம்? பின்னு எடுத்துக்கலாமா? பி என்பது தேர்ந்தெடுக்கப்படும் நபர் 50 வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்ச்சி என்க. 50 வயசுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 1300 பேர் இருக்காங்க. பெண்களா ஆண்களான்னு சொல்லல, மொத்தம் எத்தனை பேர்? 1300 பேர். அப்போ என் ஆஃப் பி மொத்தமா 50 வயசுக்கு மேல உள்ளவங்க எத்தனை பேரு? 1300 பேர். இப்ப என்னுடைய நிகழ்தகவை கண்டுபிடிச்சிடலாமா? பி ஆஃப் பி, பி ஆஃப் பி ஈக்குவல் டு சாதகமான வாய்ப்பு என் ஆஃப் பி பை மொத்த வாய்ப்பு என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பியோட மதிப்பு எவ்வளவு? 1300 பை மொத்த வாய்ப்பு 8000. சரியா? இப்ப பாருங்க, அடுத்துதான் ஒரு முக்கியமான ஸ்டெப். இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வெட்டு கண்டுபிடிக்கணும். எதுக்கு வெட்டு? இந்த ஏன்ற நிகழ்ச்சிக்கும் பீன்ற நிகழ்ச்சிக்கும் வெட்டு கண்டுபிடிச்சா எவ்வளவு வரும்? இந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. பாருங்க, வெட்டு என் ஆஃப் ஏ வெட்டு பி ஒரு முக்கியமான ஸ்டெப். இப்ப பாருங்க, ஏன்றது யாரு? ஏன்றது பெண்கள் இல்லையா? ஏன்றது முழுக்க முழுக்க பெண்கள். இந்த பெண்கள்ல 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க, 50 வயசு கம்மியா இருக்கவங்க இருக்காங்க. அப்போ இதுல பாருங்க, 50 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் எத்தனை? 900 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப இந்த 3000த்துல 2100 பேரு, அதுக்கு அடுத்தது ஒரு 900 பேர். இவங்க 50க்கு மேல், 50க்கு மேல். சரியா? இதுல இவங்க 50க்கு கீழ். இது உங்களுக்கு புரியுறதுக்காக நான் போடுறேன். சரியா? 3000த்துல 900 பேர் என்னது? 50 வயசுக்கு மேல, 2100 பேர் 50 வயசுக்கு கீழே இருக்காங்க. இப்ப இங்க வாங்க, பி என்பது யாரு? 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அப்ப இதுல யாரா இருக்கா? ஆண்களும் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 1300 பேர் இருக்காங்க இல்லையா? 1300 பேர்ல பெண்கள் எத்தனை? 900. 50 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் எத்தனை? 900. அப்ப இது எப்படி பிரியும் நமக்கு? 400 பிளஸ் 900 பிரியுமா? இதுல இது யாரு? 50 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்கள், 50 வயதுக்கு மேல் உள்ள பெண்கள். இது யாரு? 50 வயதுக்கு மேல் உள்ள ஆண்கள். மொத்தம் 1300 பேர். இப்ப பாருங்க, இதுக்கும் இதுக்கும் நம்ம வெட்டு எடுக்க போறோம். என்ன வரும்? இது 50 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண்கள், இது 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள். இது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்ப இது வராது. இதை பாருங்க, 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள், 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள். அப்ப ரெண்டுக்கும் வெட்டு எடுத்தோம்னா என்ன வரும்? 900 பெண்கள், 50 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் வருவார்கள். அதாங்க எழுதுறோம். இதான் முக்கியமான ஸ்டெப். சரியா? ஈக்குவல் டு என்ன வரும்? 900. சரியா? இப்ப பாருங்க, இதுக்கு நம்ம நிகழ்தகவு கண்டுபிடிச்சிருவோமா? இதுக்கு நிகழ்தகவு பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வெட்டு பி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வெட்டு பி எவ்வளவு? 900மா? 900 பை என் ஆஃப் எஸ் நம்ம ஏற்கனவே மேல எழுதியிருக்கோம். எவ்வளவு? 8000.
இப்போ என்ன செய்ய போறோம்? நிகழ்தகவிற்கான கூட்டல் தேற்றம் எழுதுவோமா? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பாருங்க இங்க இருக்கு பாருங்க 3000/8000. நம்ம இங்க லாஸ்டா தான் கேன்சல் பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும். சரியா? 3000/8000. பி ஆஃப் பி பாருங்க, பி ஆஃப் பி இங்க இருக்கு பாருங்க 1300/8000. 1300/8000 மைனஸ் ஏ வெட்டு பி பாருங்க 900/8000. இப்ப பாருங்க நமக்கு எது சமமா இருக்கு? பகுதி சமமா இருக்கா? ஒரு தடவை எழுதிருங்க. எழுதிட்டா போதும். 8000 தொகுதியை அப்படியே கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். 3000 பிளஸ் 1300 மைனஸ் 900 மைனஸ் 900. இப்ப பாருங்க இந்த இடத்துல பாருங்க 1300ல 900 கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? நமக்கு 400 வரும். இங்க ஒரு 3000 இருக்கு. அப்ப எவ்வளவு? 3400. 3400/8000. அப்படி இல்லைன்னா இதை கூட நீங்க கூட்டிக்கலாம். எதை கூட்டுவீங்க? 3000ஐயும் 1300ஐயும் கூட்டினா 4300. 4300ல 900 கழிச்சோம்னா 3400. எப்படினாலும் நீங்க இது பண்ணிக்கலாம். சரியா? இப்ப பாருங்க இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். ரெண்டாவது வச்சு கேன்சல் பண்ணுமா? ஓ 2 2 17 2 34. ஓ 2 2 42 80. அதாவது 4 2 ஆயிட்டு இந்த ஜீரோ அப்படியே வந்துடும். அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் 17/40. பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி நமக்கு தேவையான நிகழ்தகவு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8ல் 4ல 11வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. சரியாக 2 தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. என்ன கொடுத்திருக்காங்க கணக்குல? ஒரு நாணயத்தை 3 தடவை சுண்டுறோம். அப்படி சுண்டும் போது சரியாக 2 தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைப்பதற்கு நிகழ்தகவை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? என்ன செய்யணும் அப்படின்னா நிகழ்தகவிற்கான கூட்டல் தேற்றம் 3 நிகழ்ச்சிகளுக்கானது நம்ம ஃபார்முலா பயன்படுத்தும். ஃபார்முலா கொஞ்சம் லென்த்தா போகும். என்ன? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் பி ஆஃப் சி வெட்டு ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம கொண்டு பிரதிடணும். ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போமா? பாருங்க. முதல்ல நம்ம கூறுவெளி கண்டுபிடிக்க போறோம். பாருங்க. முதல் தடவை நாணயத்தை சுண்டும் போது ஹெட் டெயில் தலை பூ வரலாம். 2வது தடவை சுண்டும் போது அதே தான் ஒரு தலை அல்லது பூ வரலாம். 3வது தடவை சுண்டும் போது அதே தான். இப்ப இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்துட்டோம். மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப பாருங்க இந்த ஹச் எடுத்துக்கிட்டு ஹெட்டு 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 ஹெட். அதுக்கு அடுத்து பாருங்க ஹெட்டு டெயில். இப்போ இந்த டெயில் எடுத்துக்கிட்டு டெயிலு ஹெட்டு, அதுக்கு அடுத்தது டெயிலு டெயிலு. இந்த ரெண்டுக்கும் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்துட்டோம். இது அப்படியே வந்துடும். என்ன இருக்கு? ஹெட்டு டெயிலு. சரியா? இப்ப இது ரெண்டுக்கும் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம். பாருங்க இந்த ஹெட் எடுத்துட்டு ஹெட்டு 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 எழுதிடுவோமா? ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு. அதுக்கு அடுத்து பாருங்க ஹெட்டு ஹெட்டு டெயில் ஹெட்டு ஹெட்டு டெயில். இப்ப இதுல ஸ்டார்ட் பண்ண ஹெட்டு டெயிலு ஹெட்டு ஹெட்டு டெயிலு ஹெட்டு. அதுக்கு அடுத்து பாருங்க ஹெட்டு டெயிலு டெயிலு ஹெட்டு டெயிலு டெயில். இப்ப இதுல ஸ்டார்ட் பண்ண பாருங்க டெயிலு ஹெட்டு ஹெட்டு டெயிலு ஹெட்டு ஹெட்டு. அதுக்கு அடுத்து பாருங்க டெயிலு ஹெட்டு டெயிலு டெயிலு ஹெட்டு டெயில். இப்ப இதுல ஆரம்பிக்கிறோம் டெயிலு டெயிலு ஹெட்டு டெயிலு டெயிலு ஹெட்டு. அதுக்கு அடுத்து பாருங்க டெயிலு டெயிலு டெயில் எல்லாமே டெயில் டெயிலு அதாவது பூ. டெயில்னா பூன்னு அர்த்தம். சரியா? இதுல மொத்தம் எத்தனை கேட்டுங்க? இதான் கூறுவெளி. 1 2 3 4 5 6 7 8 எழுதிட்டோமா? இப்போ நம்ம கணக்கு ஆரம்பிக்க போறோம். என்ன விளம் நமக்கு? சரியாக 2 தலைகள். பாருங்க ஏ என்பது சரியாக 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. 2 தலை மட்டும் தான் இருக்கும். இதுல 3 தலை இருக்கு, இதுல 2 தான் இருக்கு. பாருங்க எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்க ஹெட்டு ஹெட்டு
டெய்லு. இதுல 2 தான் இருக்கு பாருங்க. ஹெட்டு, டெய்லு, ஹெட்டு. இதுல பாருங்க எத்தனை தலை இருக்கு? 1 தான் இருக்கு இல்லையா? ஆனா இங்க 2 தலை இருக்கு பாருங்க. டெய்லு, ஹெட்டு, ஹெட்டு. இங்க ஒரு தலை தான், இங்க ஒரு தலை, இங்க தலையே இல்ல. அப்ப இந்த 3 மட்டும்தான். அப்ப பாருங்க எத்தனை உறுப்புகள் இருக்கு? சாதகமானது 3 இருக்கு இல்லையா? இது என் ஆஃப் ஏ. இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை. இப்போ இந்த ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு ஃபார்முலா என்ன? என் ஆஃப் ஏ சாதகமான வாய்ப்பு என் ஆஃப் ஏ பை மொத்த வாய்ப்பு என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏவோட மதிப்பு 3 இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். என் ஆஃப் எஸ் 8. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க என்னது? குறைந்தபட்சம் ஒரு பூ. குறைந்தபட்சம் ஒரு பூன்னா ஒரு பூ இருக்கலாம், 2 பூ இருக்கலாம், 3 பூ இருக்கலாம். சரியா? இங்க பாருங்க இதுல பூவே இல்ல. அப்ப இது வராது. இதுல ஒரு பூ இருக்கு, இதுல ஒரு பூ இருக்கு, இதுல 2 பூ இருக்கு, இதுல ஒரு பூ இருக்கு, இதுல 2 இருக்கு, இதுல 2 இருக்கு, இதுல 3 இருக்கு. குறைந்தபட்சம் 1 அப்படின்னா 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம். இது மட்டும் வராது. இந்த முதல் இது மட்டும் வராது. மிச்சம் எல்லாம் அப்படியே வரும். எடுத்து எழுதிக்கலாமா பாருங்க. என்னென்ன இருக்கு? ஹெட்டு, ஹெட்டு, டெய்ல். அதுக்கு அடுத்தது ஹெட்டு, டெய்லு, ஹெட்டு. அதுக்கு அடுத்தது ஹெட்டு, டெய்ல், டெய்ல். அதுக்கு அடுத்தது டெய்லு, ஹெட்டு, ஹெட்டு, டெய்லு, ஹெட்டு, டெய்லு, 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 ஹெட்டு. எல்லாம் அதுக்கு அடுத்து டெய்ல், டெய்ல், டெய்ல். டெய்ல்னா பூ. சரியா? எத்தனை இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. அப்போ இதுல இருக்கக்கூடிய உறுப்புகள் எண்ணிக்கை 7. இந்த பீன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு சாதகமான வாய்ப்பு என் ஆஃப் பி பை மொத்த வாய்ப்பு என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏவோட மதிப்பு 7. மொத்த வாய்ப்பு என் ஆஃப் எஸ் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம் 8. சரியா? அதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. அல்லது அடுத்தடுத்து 2 தலைகள். அடுத்தடுத்து 2 தலைனா பக்கத்துல பக்கத்துல 2 தலை வரணும். அப்படி இருக்கிறதுக்கு என்ன? அதை என்ன எடுத்துக்கலாம்? சீன்னு எடுத்துக்கலாமா? பாருங்க. சி என்பது அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க. அப்ப பாருங்க சி. பக்கத்துல பக்கத்துல 2 தலை இருக்கணும். இங்க பாருங்க. இங்க 2 தலை பக்கத்துல இருக்கா? 3 கூட இருக்கலாம். பாருங்க இந்த 2 எடுத்தா பக்கத்துல பக்கத்துல இருக்கு, இது எடுத்தா பக்கத்துல இருக்கு. அப்ப இது வரும். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க 2 தலை பக்கத்துல பக்கத்துல இருக்கா? அப்ப இது வரும். இங்க 2 தலை இருக்கா? நடுவுல பூ இருக்கு. இது பக்கத்துல பக்கத்துல கிடையாது. இது கிடையாது. இது பாருங்க. 2 தலை பக்கத்துல பக்கத்துல இருக்கா? அப்ப இந்த 3மே வரும். எடுத்து எழுதிக்கலாமா? என்ன வரும்? ஹெட்டு, ஹெட்டு, ஹெட்டு. அதுக்கு அடுத்தது ஹெட்டு, ஹெட்டு, டெய்லு. அதுக்கு அடுத்தது டெய்லு, ஹெட்டு, ஹெட்டு. சரியா? இருங்க பேப்பர் எடுத்துக்கிறேன். இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு பாருங்க. இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 3 இருக்கா? அப்போ என் ஆஃப் சி என் ஆஃப் சி ஈக்குவல் டு 1, 2, 3 உறுப்புகள் இருக்கு. இப்ப நம்ம இந்த சீன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவை கண்டுபிடிச்சிருவோம். என்ன ஃபார்முலா? பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் சியோட மதிப்பு 3, என் ஆஃப் எஸ் 8 நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம 3 நிகழ்ச்சிகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நம்ம வெட்டு கண்டுபிடிக்கணும். ஏ வெட்டு பி, பி வெட்டு சி, சி வெட்டு ஏ, ஏ வெட்டு பி வெட்டு சி. இந்த 4ஐயும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போறது ஏ வெட்டு பி. கண்டுபிடிப்போமா? ஏன்ற கணத்துக்கும் பீன்ற கணத்துக்கும் வெட்டு கண்டுபிடிப்பேன். இங்க இருக்கு பாருங்க. இது இது ஏன்ற கணம், பீன்ற கணம் இங்க இருக்கு. இது 2க்கும் வெட்டு கண்டுபிடிச்சோம்னா எது எது வரும் பாருங்க. இங்க இருக்கா? ஹெட்டு, ஹெட்டு, டெய்ல். வெட்டுனா 2லயுமே இருக்கு பாருங்க. இது 2லயுமே இருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க ஹெட்டு, டெய்ல், ஹெட் இருக்கா? ஹெட்டு, டெய்ல், ஹெட் இருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க டெய்லு, ஹெட்டு, ஹெட் இருக்கா? இந்த 3மே இங்க இருக்கு. அப்ப இது 2க்கு வெட்டு எடுத்தோம்னா இந்த 3 இது மாதிரி இந்த 3 உறுப்புகள் மட்டும் வரும். என்னென்ன வரும்? ஹெட்டு, ஹெட்டு, டெய்ல். அதுக்கு அடுத்தது ஹெட்டு, டெய்லு, ஹெட்டு. அதுக்கு அடுத்தது டெய்லு, ஹெட்டு, ஹெட்டு. சரியா? இப்ப இதுல இருக்கக்கூடிய உறுப்புகள் எண்ணிக்கை பாருங்க. என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 3 உறுப்புகள் இருக்கா? அப்ப 3. இதோடைய நிகழ்தகவு நமக்கு வேணும். பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என்ன வரும்? என் ஆஃப் ஏ வெட்டு பி பை என் ஆஃப் எஸ். இதான் ஃபார்முலா. ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வெட்டு பி 3, என் ஆஃப் எஸ் எத்தனை? 8. சரியா? என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம? ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதே மாதிரி பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. பி வெட்டு சி. பிக்கும் சிக்கும் பொதுவா இருக்கிறது. இங்க இருக்கு பாருங்க. பி எங்க இருக்கு? இங்க இருக்கா? இது பி, இங்க சி இங்க கீழே இருக்கு பாருங்க.
இது ரெண்டுக்கும் வெட்டு கண்டுபிடிக்க போறோம். அப்போ எது வரும் பாருங்க. இந்த இடத்துல எது பொதுவா இருக்கு? 3 ஹெட் இருக்கு. இங்க 3 ஹெட் இருக்கா? இல்ல. இப்ப பாருங்க. ஹெட் டெயில் இருக்கா பாருங்க. ஹெட் டெயில் இந்த இருக்கா? ஃபர்ஸ்ட் இது ஹெட் டெயில். டெயில் ஹெட் இருக்கு பாருங்க. எங்க இருக்கு? டெயில் ஹெட் இருக்குமே. இந்த இருக்கு பாருங்க. டெயில் ஹெட் இந்த 2 தான் பொதுவா இருக்கு. அந்த பொதுவா இருந்தா மட்டும் எடுத்து எழுதிக்கலாமா? என்ன பொதுவா இருக்கு? ஹெட் டெயில் அதுக்கு அடுத்தது டெயில் ஹெட் இந்த 2 மட்டும் தான் பொதுவா இருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை n ஆஃப் b வெட்டு c எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப இதோட நிகழ்தகவு p ஆஃப் b வெட்டு c ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க. p ஆஃப் a வெட்டு c n ஆஃப் நிகழ்தகவுக்கு n ஆஃப் p வெட்டு c பை n ஆஃப் s. n ஆஃப் b வெட்டு c யோட மதிப்பு இங்க இருக்கு. n ஆஃப் s வந்து எவ்வளவு? 8. சரியா? இப்ப பாருங்க. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம் நம்ம? c வெட்டு a கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? p ஆஃப் n வெட்டு மட்டும் தான் கண்டுபிடிக்கும். எதுக்கு? c வெட்டு a-னாலும் a வெட்டு c-னாலும் 2 ஒண்ணுதான். அப்ப a-க்கும் c-க்கும் பொதுவானது நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க பாருங்க. இங்க c இருக்கு, இங்க a இருக்கு. 2க்கும் பொதுவா எது இருக்கும் பாருங்க. இங்க ஹெட் டெயில் இங்க இருக்கா? ஹெட் டெயில். அதுக்கு அடுத்தது டெயில் ஹெட் இருக்கா? டெயில் ஹெட். ஆனா எது மட்டும் இல்ல? இந்த ஹெட் 3 தலை இருக்கு இல்லையா? இது மட்டும் தான் இல்ல. இந்த 2மே இருக்கு. அப்ப இதான் என்னது? நமக்கு தேவையான வெட்டு. என்னென்ன பாருங்க. ஹெட் டெயில் அதுக்கு அடுத்தது டெயில் ஹெட். சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்ச வேண்டியதா? அப்படியே பாருங்க. இந்த இடத்துல இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை n ஆஃப் a வெட்டு c ஈக்குவல் டு என்ன வரும்? எத்தனை உறுப்புகள்? 2 உறுப்புகள். இப்ப நிகழ்தகவு கண்டுபிடிச்சிருவோமா? p ஆஃப் a வெட்டு c ஈக்குவல் டு n ஆஃப் a வெட்டு c பை n ஆஃப் s ஈக்குவல் டு n ஆஃப் a வெட்டு c யோட மதிப்பு 2 பை n ஆஃப் s ஓட மதிப்பு 8. நம்ம ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? a வெட்டு b வெட்டு c 3 கணத்திலையும் பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்னு பார்க்கணும். பாருங்க. இந்த ஹெட் 3 தலை பாருங்க. இங்க இருக்கு, இங்க இல்ல, இங்க இருக்கு. அப்ப அது வராது. இது பாருங்க. ஹெட் டெயில். அதுக்கு அடுத்தது இங்க இருக்கு பாருங்க. ஹெட் டெயில். ஹெட் டெயில் 3லயுமே இருக்கு இந்த இது. அதுக்கு அடுத்து பாருங்க. டெயில் ஹெட் இங்க இருக்கு பாருங்க. டெயில் ஹெட். அதுக்கு அடுத்து பாருங்க. டெயில் ஹெட். அப்போ இந்த 2 உறுப்பு மட்டும்தான் 3 கணங்களே இருக்கு. ஏல இருக்கு, பில இருக்கு, சில இருக்கு. அப்ப இது அப்படியே வரும். என்ன வரும்? ஹெட் டெயில் ஹெட். சரியா? இப்ப பாருங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த இடத்துல உறுப்புகளோட எண்ணிக்கை n ஆஃப் a வெட்டு b வெட்டு c எத்தனை இருக்கு? 2 இருக்கா? அப்ப 2. இப்ப பாருங்க. நிகழ்தகவு கண்டுபிடிச்சிருவோமா? p ஆஃப் a வெட்டு b வெட்டு c ஃபார்முலா என்ன? n ஆஃப் a வெட்டு b வெட்டு c பை n ஆஃப் s. இப்ப பாருங்க. இதுக்கு n ஆஃப் a வெட்டு b வெட்டு c யோட மதிப்பு 2 பை n ஆஃப் s ஓட மதிப்பு 8 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு தேவையான எல்லா மதிப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அப்படியே அந்த ஃபார்முலா பிரதிடுவோம். ஃபார்முலா என்ன? p ஆஃப் a சேர்ப்பு b சேர்ப்பு c நிகழ்தகவுக்கான கூட்டல் தேற்றம் 3 நிகழ்ச்சிகள். ஃபார்முலா பாருங்க. p ஆஃப் a பிளஸ் p ஆஃப் b பிளஸ் p ஆஃப் c மைனஸ் p ஆஃப் a வெட்டு b மைனஸ் p ஆஃப் b வெட்டு c மைனஸ் p ஆஃப் a வெட்டு c-னாலும் c வெட்டு a-னாலும் 2 ஒண்ணுதான் பிளஸ் p ஆஃப் a வெட்டு b வெட்டு c. இந்த 7 மதிப்புகளை எழுதி நம்ம சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஒன்று எழுதுமா பாருங்க. p ஆஃப் a ஓட மதிப்பு 3/8, p ஆஃப் b ஓட மதிப்பு 7/8 எழுதுமா? p ஆஃப் a ஓட மதிப்பு 3/8, p ஆஃப் b ஓட மதிப்பு 7/8, p ஆஃப் c இங்க இருக்கு பாருங்க 3/8 ஃபார்முலா இருக்க மைனஸ்
ஏ வெட்டு பி 3/8, பி வெட்டு சி 2/8. இந்த ஏ வெட்டு பி வந்து என்னது 3/8. இந்த ஃபார்முலா இருக்க மைனஸ் பி வெட்டு சி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2/8. அதுக்கு அடுத்து பாருங்க ஃபார்முலா மைனஸ் ஏ வெட்டு சி இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. ஏ வெட்டு சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2/8. 2/8 பிளஸ் ஏ வெட்டு பி வெட்டு சி, பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க 2/8. 2/8 எது எது கேன்சல் ஆகும் பாருங்க. பிளஸ் 2/8 மைனஸ் 2/8 கேன்சல். அதுக்கு அடுத்து பாருங்க பிளஸ் 3/8 மைனஸ் 3/8 கேன்சல். மிச்சம் எத்தனை உறுப்புகள் இருக்கு 1 2 3 உறுப்புகள் இருக்கு. இந்த 3 உறுப்புகள் பகுதி பாருங்க சமமா இருக்கா? அப்போ ஒரு தடவை எழுதிக்கலாம். தொகுதி அப்படியே கூட்டலாம் பாருங்க. 7 3 பிளஸ் 7 மைனஸ் 2 ஈக்குவல் டு 3 7 கூட்டினா 10, 10ல 2 கழிச்சா 8. 8/8. ஓரெட்டா 8, ஓரெட்டா 8. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன 1. இதான் என்னது நமக்கு தேவையான நிகழ்தகவு பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி எவ்வளவு 1. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8ல் 4ல 12வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏபிசி என்பன ஏதேனும் 3 நிகழ்ச்சிகள். மேலும் பி கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஏவின் நிகழ்தகவை போல் 2 மடங்காகும். சி கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஏவை விட 3 மடங்காகவும் உள்ளன. மேலும் பாருங்க சில மதிப்புகள் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி, பி ஆஃப் சியை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? மொத்தம் 3 நிகழ்ச்சி. அதுல பி கிடைப்பதற்கு நிகழ்தகவு ஏவை போல் 2 மடங்கு இருக்கு. சி கிடைப்பதற்கு நிகழ்தகவு ஏவை விட 3 மடங்கா இருக்கு. சரியா? இப்போ இந்த 3 நிகழ்ச்சிகளோட நிகழ்தகவு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி, பி ஆஃப் சின்னு எடுத்துக்கலாமா? பாருங்க ஏபிசி என்ற நிகழ்ச்சிகள் நிகழ்தகவுகள் முறையே பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி, பி ஆஃப் சி என்க. நமக்கு கணக்குல இந்த பி ஆஃப் ஏவை பத்தி எதுவுமே கொடுக்கல. அப்ப இந்த ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் என்க. சரியா? இப்ப பாருங்க நமக்கு பி ஆஃப் பி கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் பி எப்படி இருக்குன்னா பாருங்க, பி கிடைப்பதற்கான நிகழ்தகவுனா பி ஆஃப் பி எப்படி இருக்குன்னா ஏவின் நிகழ்தகவை போல் 2 மடங்கு. நம்ம ஏவோட நிகழ்தகவு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். 2 மடங்கு தான் என்னது 2x. அதுக்கு அடுத்து பாருங்க சின்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு பாருங்க. சி கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஏவை விட 3 மடங்கு. அப்போ ஏ கிடைக்கிறது நிகழ்தகவு எக்ஸ், இதை விட 3 மடங்குனா 3x. நம்ம இந்த பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி, பி ஆஃப் சி தான் கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சு இங்க வந்து பிரதிட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சிடும். இந்த இடத்துல 3 நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா? அப்போ 3 நிகழ்ச்சிகளுக்கான கூட்டல் தேற்றத்தை நம்ம பயன்படுத்த போறோம். பயன்படுத்துவோமா? இங்கு பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு சி, சி வெட்டு ஏ வெட்டு சி ரெண்டும் ஒன்று தான், பிளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. இந்த மதிப்புகளை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல மதிப்புல பிரதியிடுங்க. பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சியோட மதிப்பு கணக்குல இருக்கு. என்ன இருக்கு 9/10. அப்படியே பிரதியிட வேண்டியதான். பாருங்க 9/10 ஈக்குவல் டு பி ஆஃப் ஏவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். பி ஆஃப் பியை 2xன்னு எடுத்திருக்கோம். பி ஆஃப் சியை 3xன்னு எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி பாருங்க. ஏ வெட்டு பி 1/6. 1/6 ஃபார்முலா மைனஸ் பி வெட்டு சி பாருங்க. பி வெட்டு சி 1/4. 1/4. அதுக்கு அடுத்து ஃபார்முலா இருக்க மைனஸ் ஏ வெட்டு சி பாருங்க 1/8. 1/8 பிளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி இங்க இருக்கு பாருங்க எவ்வளவு 1/15. எல்லா மதிப்பையும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். இது எல்லாத்தையும் சுருக்கணும்னா நமக்கு எக்ஸோட மதிப்பு கிடைச்சிடும். சுருக்கலாமா? இப்ப பாருங்க இந்த இடத்துல இந்த 9/10 அப்படியே இருக்கட்டும். இந்த நம்பர்லாம் இடது கொண்டு வாங்க. மைனஸ் இருக்கா பிளஸ்ஸா மாறுமா? பிளஸ் 1/6 மைனஸ் இருக்கா பிளஸ்ஸா மாறுமா? பிளஸ் 1/4 மைனஸ் இருக்கா பிளஸ்ஸா மாறுமா? 1/8 பிளஸ்ல இருக்கு மைனஸா மாறும் 1/15 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு பாருங்க
3x 2x 5x 5x 1x கூட்டினா 6x. இப்போ பாருங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன எடுக்க போறோம்? மீசிமா எடுக்க போறோம், எல்சிஎம் எடுக்க போறோம். எடுக்கலாமா? இந்த இடத்துல பாருங்க என்ன இருக்கு? 10 6 4 8 15. என்ன எடுக்க போறோம்? எல்சிஎம் எடுக்க போறோம், மீசிமா எடுக்க போறோம். ரெண்டாயிரம் பாடு பாருங்க. ரெண்டாயிரம் பாடுனா I 2 10 மு 2 6 2 2 4 4 2 8 15 அப்படியே வந்துடும். வகுக்க முடியாது இல்லையா? இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? ரெண்டாயிரம் பாடு பண்ணலாமா? ரெண்டாயிரம் பாருங்க. ரெண்டாயிரம் பண்ணா 5ஐயும் வகுக்க முடியாது, 3ஐயும் வகுக்க முடியாது. 2 வகுத்தோம்னா ஓ 2 2 வரும். 4 இருக்கா? 2 2 4 வரும். 15 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க திரும்ப ரெண்டாயிரம் பாருங்க. 5 வகுக்க முடியாது, 3 அப்படியே வந்துடும், 1 அப்படியே வந்துடும், 2ல ஓ 2 2 15 அப்படியே வந்துடும். இப்போ 3ஆயிரம் பாடு பண்ணலாமா பாருங்க. 5 அப்படியே வந்துடும், 1 3 3 1 அப்படியே வந்துடும், 1 அப்படியே வந்துடும், 5 3 15. இப்போ பாருங்க 5ஆயிரம் பாடு பாருங்க. ஓ 5 5 1 அப்படியே வந்துடும், 1 அப்படியே வந்துடும், ஓ 5 5 எல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்போ இதெல்லாம் பெருக்குங்க. என்ன வரும் பாருங்க. I 3 15 15 2 30 30 2 60 60 2 120. அப்ப நமக்கு மீசிமா என்ன வந்திருக்கு? 120 வந்திருக்கு. இந்த ஒவ்வொரு பின்னத்தோட பகுதியும் நம்ம என்ன மாத்தணும்? 120 மாத்த போறோம். மாத்தலாமா? இப்ப பாருங்க 9/10 இருக்கு. நமக்கு பகுதியில் என்ன வரணும்? 120 வரணும். அப்ப எதை கொண்டு பெருக்கிறது? 10 எதை கொண்டு பெருக்கினா 120 12. அப்போ பகுதி தொகுதி ரெண்டையும் 12/12 கொண்டு பெருக்கணும். பிளஸ் 1/6. இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு. நமக்கு 120 வரணும். எதை கொண்டு பெருக்கணும்? 20 கொண்டு பாருங்க 6 இருக்கா? 6ன்னா பாருங்க இது ரெண்டையும் விட்டுருங்க. 2 6 இதை விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்கு பாருங்க. 2 2 5 இருக்கா? 2 2 5 2 4 4 5 கரெக்ட் தான். அப்போ 20/20 கொண்டு பெருக்கணுமா என்ன ஆயிரும்? 120 வந்துடும். பிளஸ் அதுக்கு அடுத்து 1/4 இருக்கு இல்லையா? 1/4 இதை விட்டுருவோம். 2 2 4 இதை விட்டு மிச்சத்தை பெருங்க. என்ன இருக்கு? 2 3 6 6 5 30. அப்ப எதை கொண்டு பெருக்கணும்? 30/30 கொண்டு பெருக்கணும். அதுக்கு அடுத்து பாருங்க 8 இருக்கா? பிளஸ் 1/8. அப்ப 8னா 2 4 4 8 இதை விட்டுருங்க. மிச்சம் இருக்கு 15 இருக்கா? 3 15 இருக்கா? அப்போ 15/15 கொண்டு பெருக்கிருங்க. அதுக்கு அடுத்தது கடைசியில பாருங்க 1/15 இருக்கு. 1/3 15 விட்டுருவோம். அப்ப 8 இல்லையா? அப்ப 8/8 கொண்டு பெருக்கணும். ஈக்குவல் டு இந்த 6x எந்த மாற்றம் இல்லை அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க பகுதியில 10 12 பெருக்கினா 120, 6 20 120, 4 30 120, 8 15 120, 15 8 120. பகுதி சமமா ஆயிருச்சு. எவ்வளவு வந்துருச்சு? 120 வந்துருச்சு. தொகுதியை மட்டும் சுருங்க. 9 12 108 பிளஸ் 1 20 20 பிளஸ் 1 30 30 பிளஸ் 1 15 15 1 15 15 மைனஸ் 1 8 8 ஈக்குவல் டு 6x. இப்ப பாருங்க இப்ப என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிடலாமா? 15ல 8 கழிச்சிட்டோம்னா 7 7 ஒரு 30 37 37 ஒரு 20 57 57 ஒரு 108 165 165/120 ஈக்குவல் டு 6x. இந்த கூட்டினது புரிஞ்சுதா பாருங்க. என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த 15ல இருந்து 8 கழிச்சா 7 இருக்கு. 7 30 கூட்டினா 37 37 கூட 20 கூட்டினோம்னா 57 57 கூட 108 கூட்டினா 165. சரியா? இல்ல நீங்க சைடுல போட்டு பார்க்கணும் கூட போட்டு பார்த்துங்க. இப்போ இது அப்படியே சைடை மாத்திக்கலாமா பாருங்க. 6x ஈக்குவல் டு 165/120. இருங்க நான் பேப்பர் எடுத்துக்கிறேன். பேப்பர் எடுத்துக்கலாமா? பாருங்க இந்த இடத்துல இப்போ சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நமக்கு எக்ஸ் தானே வேணும். இப்போ பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு 165. இந்த 6 எப்படி இருக்கு? பெருக்கல் இங்க வந்தா வகுத்தலாம் மாறி. ஏற்கனவே இங்க ஒரு 120 இருக்கு. அப்ப 6 பெருக்கல் 120 120 இங்க தான் இருக்கு. இது இங்க வந்தா வகுத்தலாம் மாறிடுச்சு. கேன்சல் பண்ணுமா? எந்த வாய்ப்பாடு? 5 பிடிச்சு கேன்சல் பண்ணுமா பாருங்க. 4 5 5 2 10 மிச்சம் இங்க வந்தா 20 4 5 20. இங்க 5 பாடு பாருங்க. முதல்ல எதை எடுத்துக்கிடணும்? 16 16ல 3 5 15 மிச்சம் 1 இங்க வந்தா 15 3 5 15. இப்போ எந்த வாய்ப்பாடு வச்சு இது பண்ணலாம்? நம்ம 3 படிச்சு கேன்சல் பண்ணுவோமா பாருங்க. 1 3 3 1 3 3 1 3 3 இந்த இடத்துல 3 வாய்ப்பாடுனா 2 3 6 அவ்வளவுதான். பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு
இங்க என்ன இருக்கு? 11 மட்டும் இருக்கு. இப்ப இங்க 2 பெருக்கல் 24. 2 24 பெருக்கல் 48. இதான் என்னது? எக்ஸோட மதிப்பு. இப்ப பாருங்க. நம்ம P ஆஃப் A, P ஆஃப் B, P ஆஃப் C ஒண்ணொண்ணா கண்டுபிடிக்க போறோம். P ஆஃப் A. P ஆஃப் Aவ நம்ம Xன்னு எடுத்திருந்தோம். அப்ப பாருங்க. P ஆஃப் A ஈக்குவல் டு X. Xக்கு பதிலா 11/48. P ஆஃப் A கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது P ஆஃப் B ய கண்டுபிடிக்க போறோம். P ஆஃப் Bன்றது என்னது? 2x. பாத்துருவோமா? பாருங்க. P ஆஃப் Bன்றது 2x, P ஆஃப் Cன்றது 3x. சரியா? அப்போ 2x 2 அப்படியே வந்துரும். எக்ஸுக்கு பதிலா எக்ஸோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 11/48. இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2, 2 4, 4 8. அப்ப என்ன வரும்? 11/24. எதோட மதிப்பு? P ஆஃப் B யோட மதிப்பு. சரியா? இன்னும் ஒண்ணே கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? P ஆஃப் C. கண்டுபிடிச்சிருவோமா? P ஆஃப் C ய நம்ம என்ன எடுத்திருந்தோம்? 3xன்னு எடுத்திருந்தோம். அப்போ 3 அப்படியே வந்துரும். xக்கு பதிலா 11/48. கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 16 3 48. அப்ப பாருங்க. 11/16. இதான் என்னது? நமக்கு தேவையான P ஆஃப் C யோட மதிப்பு. இதோட பாருங்க. P ஆஃப் A வோட மதிப்பு 11/48. P ஆஃப் B யோட மதிப்பு 11/24. P ஆஃப் C யோட மதிப்பு 11/16. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8ல் 4ல 13வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் ஒவ்வொருவருக்கும் 1 முதல் 35 வரை எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ள விகிதம் 4:3 ஆகும். வரிசை எண்கள் மாணவர்களில் தொடங்கி மாணவிகளில் முடிவடைகிறது. ஒருவர் வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவராகவோ அல்லது பகு எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவியாகவோ அல்லது இரட்டை எண்ணை வரிசை எண்ணாக கொண்டவராக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. கணக்கு தான் பெருசா இருக்கு. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். வகுப்புல எத்தனை பேர் இருக்காங்க? 35 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வரிசை எண் கொடுத்திருக்காங்க 1ல இருந்து 35 வரைக்கும். இதுல மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ள விகிதம் 4:3. 4 மாணவர்கள் இருந்தாங்கன்னா எத்தனை மாணவிகள் இருக்காங்க? 3 மாணவிகள் இருக்காங்க. வரிசை எண் எதுல ஆரம்பிக்குது? மாணவர்கள் ஆரம்பிச்சு மாணவிகளை முடியுது. சரியா? இப்ப பாருங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து எழுதிடுவோம். மாணவ மாணவிகளுக்கு இடையே உள்ள விகிதம் 4:3. இப்போ மொத்தம் 35 பேர் இருக்காங்க. இதுல மாணவர்கள் எத்தனை பேர், மாணவிகள் எத்தனை பேர் நமக்கு தெரியணும். இப்போ மாணவர்கள் எண்ணிக்கை பாருங்க. மொத்தம் அந்த வகுப்பறையில எத்தனை பேர் இருக்காங்க? 35 பேர் இருக்காங்க. இந்த 35 பேர்ல 4 பங்கு வந்து மாணவர்கள். மொத்த பங்கு எத்தனை? 4 + 3 7. இந்த மாதிரி தான் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்த மாணவர்கள் 35. இதுல அதாவது வகுப்பறையில் உள்ளவரும் மொத்தம் 35 பேரு. மாணவர்கள் 4 மேல போட்டோம். மொத்த பங்கு 4 3 கூட்டி 7 கீழே போட்டுரும். சரியா? 1 7 7, 5 7 35. இப்ப என்ன இருக்கு பாருங்க. இங்க ஒரு 5 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு. 5 4 பெருக்கணும்னா 20. இதான் என்னது? மாணவர்களோட எண்ணிக்கை. இப்ப மாணவிகளோட எண்ணிக்கை பாருங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 35 பெருக்கல் மாணவிகள் எத்தனை? 3 பங்கு இருக்காங்க. மொத்தம் எத்தனை பங்கு? 4 3 கூட்டி கீழே போடணும். 7. கேன்சல் பண்ணுங்க. 1 7 7, 5 7 35. அப்ப 5 3 பெருக்கணும்னா 15. சரியா? அப்படி இல்லைன்னா நீங்க இதை கண்டுபிடிச்சிட்டு மொத்த மாணவர்கள் மொத்தம் வகுப்பில் இருக்க 35 பேர் இருக்காங்களா? 35 20 கழிச்சு 15 நேரடியா கூட நீங்க எழுதிக்கலாம். ஏதாவது ஒண்ணு நம்ம கவனமா கண்டுபிடிக்கணும். சரியா? வகுப்பில் 35 பேர்ல 20 பேர் மாணவர்கள், 15 பேர் மாணவிகள். இப்ப நம்ம கூறுவெளி எழுத போறோம். கவனமா எழுதணும். எதுல ஆரம்பிக்குது? மாணவர்கள் ஆரம்பிக்குது. மாணவர்கள் எத்தனை பேரு? 20 பேர். அப்போ 1ல இருந்து 20 வரைக்கும் மாணவர்கள் இருக்காங்க. ப்ளூ கலர்ல எழுதியிருக்கேன். சரியா? அதுக்கு அடுத்து 21ல இருந்து எத்தனை மாணவிகள்? 15 மாணவிகள். அப்ப 21ல இருந்து 35 வரைக்கும் மாணவிகள் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 35 பேர் இருக்காங்க. இப்ப வாங்க, இனிமேதான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க. A என்பது தேர்ந்தெடுக்கப்படும் வரிசை எண் பகா எண்ணா இருக்கணும். நம்ம ஒருத்தர் தேர்ந்தெடுக்க போறோம். அவருடைய வரிசை எண் என்னவா இருக்கணுமா? பகா எண்ணா இருக்கணும். பகா எண்ண என்ன? 1ஆலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய எண்கள். 2 பாருங்க. 1ஆல் வகுபடும், தன்னால் வகுபடும், 2ஆல் வகுபடும். 3 பாருங்க. 1ஆல் வகுபடும், 3ஆல் வகுபடும். சரியா? இந்த மாதிரி இருக்கக்கூடியதை எடுத்து எழுதணும். அப்போ யாரு? மாணவர். மாணவர்னா எதுல இருந்து? 1ல இருந்து 20 வரைக்கும். 1ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய
பகா எண்களை எடுத்து எழுத போறோம். எழுதுவோமா? பாருங்க. 2 பகா எண், 3 பகா எண், 5 பகா எண், 6 கிடையாது, 7 பகா எண், 8 கிடையாது, 9 கிடையாது, 10 கிடையாது, 11 பகா எண், 12 கிடையாது, 13 பகா எண். இது எல்லாமே ஒன்னாலேயும் தன்னாலேயும் வகுபடக்கூடியது. 14 கிடையாது, 15 கிடையாது, 16 கிடையாது, 17 பகா எண். 17 பகா எண். அதுக்கு அடுத்து 19 பகா எண். அவ்வளவுதான். 20க்குள்ள தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா மாணவர். எண்ணிருமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பேர் இருக்காங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 8. இந்த நிகழ்ச்சியோட நிகழ்தகவு என்னது? n ஆஃப் a பை n ஆஃப் s. சரியா? n ஆஃப் a ஓட மதிப்பு 8, n ஆஃப் s எத்தனை? 35. அதுக்கு அடுத்தது என்ன பாருங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஒருவர் வகுப்பில் தெரிந்தது அவர் பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவர். முடிச்சிட்டோம். அதுக்கு பகு எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவி. இப்ப நம்ம மாணவி எடுக்கணும். வரிசை எண் எப்படி இருக்கும்? பகு எண்ணாக இருக்கணும். பகு எண்ணா எப்படி இருக்கும்? பகு எண்ணா 2ற்கு மேற்பட்ட காரணிகளை கொண்டிருக்கும். 2ற்கு மேற்பட்ட காரணிகள். யார்ல இருந்து எடுக்க போறோம்? மாணவிகள். பாருங்க. இந்த ரெட் கலர்ல எடுத்துருக்கோமே, இதுல இருந்து எடுக்க போறோம். என்ன? பகு எண். எழுதிருமா? பி என்பது தேர்ந்தெடுக்கப்படும் மாணவியின் வரிசை எண் பகு எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சி எண்ங்க. பாருங்க. 21 பகு எண். எடுத்து எழுதிடலாமா? 21 பகு எண். அதாவது இது எந்தெந்த வாய்ப்பாடுல வரும்? 1வது வாய்ப்பாடுல வரும், 3வது வாய்ப்பாடுல வரும், 7வது வாய்ப்பாடுல வரும். அப்ப 2க்கு மேற்பட்ட காரணி இருக்கா? அப்ப இது பகு எண். அதுக்கடுத்து 22 பாருங்க. என்ன பகு எண் எந்தெந்த வாய்ப்பாடுல வரும்? 1வது வாய்ப்பாடுல வரும், 2வது வாய்ப்பாடுல வரும். அதுக்கு அடுத்தது 11வது வாய்ப்பாடுல வரும். 23 பகா எண். 1ஆலையும் 23ஆல மட்டும்தான் வகுப்படும். அப்ப இது வராது. அதுக்கடுத்து 24 என்ன எண்? பகு எண். 25 பகு எண். 26 பகு எண். அதுக்கு அடுத்தது 27 பகு எண் தான். எதுல வரும்? 1வது வாய்ப்பாடுல வரும், அதுக்கு அடுத்து 3வது வாய்ப்பாடுல வரும், 9வது வாய்ப்பாடுல வரும். சரியா? அப்ப 27 பகு எண். அதுக்கு அடுத்தது 28 பகு எண் தான். 1வது வாய்ப்பாடுல வரும், 2வது வாய்ப்பாடுல வரும், 7வது வாய்ப்பாடுல வரும், 14வது வாய்ப்பாடுல வரும். சரியா? 29 பகா எண். 1ஆல 29 மட்டும்தான் வகுப்படும். அப்ப இது பகா எண். 30 பகு எண் தான். 1வது வாய்ப்பாடுல வரும், 3வது வாய்ப்பாடுல வரும், 10வது வாய்ப்பாடுல வரும். சரியா? அப்போ 30. 31 பகா எண். 1ஆலே 31 மட்டும்தான் வகுப்படும். அதுக்கு அடுத்தது 32 பகு எண். 33 பகு எண் தான். 1வது வாய்ப்பாடுல வரும், 3வது வாய்ப்பாடுல வரும், 11வது வாய்ப்பாடுல வரும். 34 என்ன எண் தான்? பகு எண் தான். 35ம் பகு எண் தான். அவ்வளவுதான். எண்ணிருமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்கு. அப்போ இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 12. இப்போ இதனுடைய நிகழ்தகவு கண்டுபிடிச்சிருமா? என்ன நிகழ்தகவு? n ஆஃப் b பை n ஆஃப் s ஈக்குவல் டு n ஆஃப் b யோட மதிப்பு 12, n ஆஃப் s வந்து 35. அதுக்கு அடுத்து பாருங்க. அதுக்கு அடுத்து என்ன எடுக்கணும் பாருங்க. அல்லது இரட்டை எண்ணை வரிசை எண்ணாக கொண்டவரா இருக்கணும். நம்ம இங்க மாணவரோ மாணவியே கிடையாது. யாருனாலும் எடுக்கலாம். ஆனா வரிசை என்னவா இருக்கணும்? இரட்டைப்படை எண்ணா இருக்கணும். அப்போ இரட்டைப்படை எண்ணா 2, 4, 6, 8, 10, 12 எது வரைக்கும் வரும்? 34 வரைக்கும் வரும். எழுதிருவோமா? இப்ப பாருங்க. சி என்பது தேர்ந்தெடுக்கப்படுபவரின் வரிசை எண் இரட்டை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு எண்க. சி பாருங்க. என்ன இது பண்ண போறோம்? இரட்டை எண் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34. சரியா? இப்ப பாருங்க. இதுல எத்தனை இருக்கு பாருங்க. n ஆஃப் c ஈக்குவல் டு 17 இருக்கும் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 இருக்கு. 17. அப்ப இதோட நிகழ்தகவு கண்டுபிடிச்சிருவோமா? p ஆஃப் c ஈக்குவல் டு n ஆஃப் c பை n ஆஃப் s ஈக்குவல் டு n ஆஃப் c யோட மதிப்பு 17, n ஆஃப் s ஓட மதிப்பு 35. இப்போ இந்த 3ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும். a வெட்டு b கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்பா பாருங்க. a வெட்டு b. a வெட்டு bனா aக்கும் bக்கும் பொதுவா இருக்கிறது. ஏன்ற கணம் எங்க இருக்கு பாருங்க. ஏன்ற கணம் இங்க இருக்கு பாருங்க. கொஞ்சம் கவனமா எடுத்துறது. இங்க இருக்கா? ஏன்ற கணம். பீன்ற கணம் இங்க இருக்கு. இது ரெண்டுக்கும் பொதுவா ஏதாவது உறுப்புகள் இருக்குமா? இது எல்லாமே பகா எண். இது என்ன எண்ணு?
இது பகு எண். ரெண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. பாருங்க இது 19 முடிஞ்சிருச்சு. இது 21 தான். அப்ப ரெண்டுக்கும் பொதுவான உறுப்புகள் இல்லை. அப்ப என்ன வரும்? வெற்று கணம். வெற்று கணம். அப்ப இதுல உறுப்புகள் ஏதாவது இருக்கா? A வெட்டு Bல எந்த உறுப்புகளும் இல்லை, 0. அப்ப இதுக்கு நமக்கு நிகழ்தகவு வேணுமே. அப்ப P of A வெட்டு B equal to n of A வெட்டு B by n of S. n of S. சரியா? equal to 0 by என்ன வந்துரும்? மொத்த வாய்ப்பு 35. 0 by 35னா அது 0 தான். வேணா போட்டுங்க. equal to 0. அதுக்கு அடுத்தது B வெட்டு C கண்டுபிடிக்க போறோம். Bக்கும் Cக்கும் பொதுவானது. எது வரும் பாருங்க. எங்கெங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கிறது B இருக்கு. C எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. ரெண்டுக்கும் எது எது பொதுவா இருக்கும் பாருங்க. எது எது வரும் பாருங்க. 22 வரும். அதுக்கு அடுத்தது 24 வரும். 26 வரும். 28 ரெண்டுலயுமே இருக்கு. 30 பாருங்க ரெண்டுலயுமே இருக்கு. 32 ரெண்டுலயுமே இருக்கு. 34 ரெண்டுலயுமே இருக்கு. அப்ப எதுல இருந்து 22ல இருந்து 2 மடங்கு வந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும்? 34 வரைக்கும். எழுதுருமா? பாருங்க 22 24 26 28 30 32 34 என்னங்க எத்தனை இருக்குன்னு? 1 2 3 4 5 6 7 இருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை B வெட்டு C எத்தனை? 7. இதோட நிகழ்தகவு கண்டுபிடிச்சிருவோமா? பாருங்க P of B வெட்டு C equal to n of B வெட்டு C by n of S. 7. B வெட்டு C யோட மதிப்பு 7. மொத்தம் எத்தனை? 35. B வெட்டு C கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 2 கண்டுபிடிக்கணும். என்னன்னா A வெட்டு Cயும் A வெட்டு B வெட்டு Cயும் கண்டுபிடிக்கும். இப்ப Aக்கும் Cக்கும் பொதுவானது என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். எங்க இருக்கு பாருங்க. A வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. A இங்க இருக்கு. C பாருங்க. C இங்க இருக்கு பாருங்க. C இங்க இருக்கா? எது வந்து பொதுவா இருக்கு பாருங்க. 2 மட்டும்தான் பொதுவா இருக்கும். மிச்சம் எதுவுமே இருக்காது பாருங்க. 4 6 8 இங்க எல்லாமே இதாயிரும். அப்ப 2க்கும் பொதுவா இருக்கிறது 2ன்ற ஒரே ஒரு உறுப்பு மட்டுமே. அப்ப பாருங்க எது மட்டும்தான் இருக்கு? 2 மட்டும்தான் இருக்கு. அப்ப இதுல P of n of A வெட்டு C எத்தனை உறுப்புகள் இருக்கு? ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கு. இதோட நிகழ்தகவு கண்டுபிடிச்சிருவோமா? பாருங்க P of A வெட்டு C நமக்கு என்ன நிபந்தனை? n of A வெட்டு C by n of S equal to n of A வெட்டு C யோட மதிப்பு 1. மொத்த மதிப்பு 35. அதுக்கு அடுத்தது இன்னும் ஒன்னே ஒண்ணு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்னா பாருங்க. இங்க எழுதுறேன். அடுத்த பக்கம் திருப்பியாச்சு. A வெட்டு B வெட்டு C கண்டுபிடிக்கணும். மொத்தம் அதாவது ஏன்ற கணம், பீன்ற கணம், சீன்ற கணம் மூணுலயுமே இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க இங்க பாருங்க 2 3 5 7 இங்க இருக்கிறது 21 22 C பாருங்க 2 4 6 8 இந்த 3 உறுப்புலையும் இருக்கக்கூடிய உறுப்புகள் எதுவுமே இருக்காது பாருங்க. இந்த 2 எடுத்தோம்னா Aல இருக்கும் Cல இருக்கும். அப்ப இங்க இல்ல. அப்ப வராது. அதுக்கு அடுத்தது இந்த 3 எடுத்தோம்னா 3 Aல இருக்கு. வேற எங்க இருக்கு? இங்க 2லயுமே இருக்காது. அப்ப வராது. அதே மாதிரி 5 செக் பண்ணலாம். 5 எதுல இருக்கு? Aல இருக்கு. இங்க இல்ல. இங்கேயும் இல்ல. வராது. 7 வராது. 11 வராது. 13 எதுவுமே வராது. 3க்குமே ABC 3லயுமே இருக்கக்கூடிய உறுப்புகள் எதுவுமே இருக்காது. அப்ப என்ன வரும்? வெற்று கணம் வரும். நல் செட் வரும். அப்ப இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? A வெட்டு B வெட்டு C உறுப்புகளே இல்லை 0. அப்போ இதோடைய நிகழ்தகவு பாருங்க P of A வெட்டு B வெட்டு C என்ன நமக்கு நிபந்தனை? n of A வெட்டு B வெட்டு C by n of S equal to இதோட மதிப்பு 0. n of S வந்து 35. தொகுதியில 0 வச்சா அதோட மதிப்பு 0 தான். சரியா? நம்ம எல்லா மதிப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலால பிரதிட்டு சுருக்கணும்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். பிரதிடுவோமா? பாருங்க P of A சேர்ப்பு B சேர்ப்பு C equal to P of A plus P of B plus P of C minus P of A வெட்டு B minus P of B வெட்டு C minus
பி ஆஃப் ஏ வெட்டு சி பிளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. சரியா? இப்போ எல்லா மதிப்புகளையும் நம்ம எடுத்து எழுத போறோம். எடுத்து எழுதுவோமா? பி ஆஃப் ஏ பாருங்க, இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன? 8/35. பி ஆஃப் ஏவோட மதிப்பு 8/35 பிளஸ் பி ஆஃப் பி பாருங்க, பி ஆஃப் பி 12/35, பி ஆஃப் சி 17/35. எடுத்து எழுதுமா? பி ஆஃப் பி எவ்வளவு? 12/35, பி ஆஃப் சி 17/35 மைனஸ் போட்டாச்சு. ஏ வெட்டு பி பாருங்க, பி ஆஃப் ஏ வெட்டு பி 0, பி ஆஃப் பி வெட்டு சி 7/35. அப்ப இந்த இடத்துல 0 மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி வந்து 7/35 மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு சி பாருங்க, எங்க கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ வெட்டு சி 1/35 இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல 1/35. அதுக்கடுத்து இந்த பிளஸ் போட்டுக்கலாமா? பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி எங்க கண்டுபிடிச்சிருக்கோம்? அங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0. அப்ப இந்த இடத்துல 0 சுருக்கிடுவோமா? ஈக்குவல் டு இங்க பாருங்க, பகுதியில எல்லாம் 35 இருக்கா? அப்போ 35 அப்படியே எழுதிக்கிட்டு தொகுதியை நம்ம அப்படியே இது பண்ணலாம் பாருங்க. 8 பிளஸ் 12 பிளஸ் 17 மைனஸ் 7 மைனஸ் 1. இப்ப பாருங்க, சுருக்கிடுவோமா? 8ஐயும் 12ஐயும் கூட்டினோம்னா 20. 20 ஒரு 17 37. 37ல 7 கழிச்சோம்னா 30. 30ல 1 கழிச்சா 29. அப்ப ஆன்சர் 29/35. இந்த கூட்டினா திரும்ப சொல்றேன் பாருங்க. 8ஐயும் 12ஐயும் கூட்டினோம்னா 20. 20 ஒரு 17 37. 37ல 7 கழிச்சோம்னா 30. 30ல 1 கழிச்சா 29. 29/35 அப்படியே இருக்கு. இதான் என்னது? நமக்கு தேவையான நிகழ்தகவு பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி எவ்வளவு? 29/35. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.